அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 234வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வின் விருந்தினர் ராஜலட்சுமி அவர்களையும் தோழர் நேரு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரையை வழங்குவதற்காக கலைபாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 234வது நிகழ்வில் நம்மோடு படைப்பாளராக கலந்து கொள்ளவிருப்பவர் தூள் ராஜலட்சுமி அவர்கள். இவர் திருவாரூர் மாவட்டம் நள்ளிச்சேரியை சார்ந்த இவர் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவரின் படைப்புகள் முகவரியற்ற முகங்களிலிருந்து, விடைத்தாளுக்கு வெளியே, நிலம் தின்று பெரிதாகும் யானைகள், மேலும் கேபிகளில் பதிவாகும் திணை குறிப்புகள் குறுங்கவிதை தொகுப்பு தயாரிப்பு பணியில் உள்ளது கூடுதல் சிறப்பு. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளரை வரவேற்பதில் நமது குழுமம் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. இவரோடு கலந்துரையாட இருப்பவர் தமிழ்நாடு பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் மாநில தலைவர், திராவிட பொழில் ஆராய்ச்சி இதழின் ஆசிரியரான முனைவர் வ. நேரு அவர்கள். பெரும்பான்மையான ஆசிரியர்களை கொண்ட குடும்பம் இவருடையது. ஆதித்தனார் கல்லூரியில் படிக்கும் பொழுது பெரியார் உணர்வாளர் பேரா கி. ஆழ்வார் அவர்களின் வழிகாட்டுதலால் பெரியாரியலுக்கு வந்தவர். பெரியாரியல் பட்டயச் சான்றிதழ் கல்லூரியில் படிக்கும் பொழுதே முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். 1998 சிறந்த மத்திய அரசு ஊழியருக்கான சஞ்சார் சாரதி விருதும் பதக்கமும் தொலை தொடர்பில் பெற்றவர். கல்லூரிகள், பள்ளிக்கூடங்களுக்கு கல்வி, IAS தேர்வு குறித்து வழிகாட்டும் பேச்சாளராக 1999 முதல் சென்று வருகிறார். மதுரையில் இருந்த ஸ்பார்க் IAS கல்வி மையத்தின் 1999 முதல் 2005 வரை தமிழ் விருப்ப பாட மதிப்புறு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். 2010 இறையன்பு படைப்புகளில் தன்னம்பிக்கையும் மனிதநேயமும் எனும் தலைப்பில் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்களை நெறியாளராக கொண்டு முனைவர் பட்டம் தமிழில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். உலக நாத்திக மாநாடுகள், அகில இந்திய நாத்திக மாநாடுகள், கேரள யுக்திவாதி மாநாடுகள் போன்றவற்றில் கட்டுரைகள், உரைகள் கொடுத்தவர். தொடர்ந்து காணொளிகளில் புத்தகங்கள் பற்றியும் பெரியாரியல் பற்றியும் உரையாற்றி வருபவர். விடுதலை நாளிதழ், உண்மை மாதம் இருமுறை இதழ் போன்ற பகுத்தறிவு இதழ்களிலும் தனது வலைதள பக்கங்களிலும் தொடர்ந்து எழுதி வருகிறார். இவரின் படைப்புகள் பங்குனி உத்திரமும் பள்ளிக்கூடமும், சூரிய கீற்றுகள், சொற்களின் கூடுகளுக்குள் என்ற கவிதை தொகுப்பும், நெருப்பினுள் துஞ்சல் சிறுகதை தொகுப்பும், சங்கப்பலகை நூல் மதிப்புரைகளின் தொகுப்பும், இறையன்பு படைப்புகளில் தன்னம்பிக்கையும் மனிதநேயமும், முனைவர் பட்ட ஆய்வேட்டின் நூலாக்கம், 7 கனவு போலத்தான் நடந்தது, அனுபவத்தால் மாற்றியவரின் அனுபவங்கள், தனது தலைமை ஆசிரியராக இருந்தவர் பற்றி எழுதி அண்மையில் வெளிவந்த நூல். இவர் எழுதிய திருக்குறள் பற்றிய 11 கட்டுரைகள் தமிழறிஞர் கா.சி. அகமுடை நம்பி அவர்கள் தொகுத்த திருக்குறள் கட்டுரை தொகுப்பு நூல்களில் இடம்பெற்றுள்ளது கூடுதல் சிறப்பு. இத்தகு சிறப்புகளுக்குரிய ஆசிரியர்கள் இருவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது நமது வாருங்கள் படைப்போம் குழுமம். வணக்கம் அண்ணா. ஒரே நிமிஷம். அண்ணா, உங்களை கோஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ணா அன்மியூட் பண்ணுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்கண்ணா. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர், ஆசிரியர் தோழர் ராஜலட்சுமி அவர்களுக்கும், சிறப்பாக அறிமுகப்படுத்திய தங்கை கலைபாலா அவர்களுக்கும், அதே போல நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கூடிய தோழர் வினிதா உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா வணக்கம்.
அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை இன்றைக்கு வந்து இந்த வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக அவரோடு சில கேள்விகள் கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு கவிஞராக முதலில் தமிழ் எழுத்து உலகத்திற்கு அறிமுகமாயிருக்கும் ஆசிரியர் ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை வாசித்தே நான் இந்த நிகழ்வை தொடங்குகிறேன். சாலை எங்கும் பூக்கள், சாலை எங்கும் பூக்கள், இயற்கை இயலவில்லை ஒரு மரணத்தையும் அதன் பொருட்டு மலர்களின் மீது ஏறி செல்வதையும். ஒரு 6 வரியில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. நாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய, நம்மை சுற்றி நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றிய ஒரு கவிதையாக இருக்கக்கூடிய கவிதை அந்த கவிதை. அதிலிருந்து என்னுடைய முதல் கேள்வியை ஆரம்பிக்கிறேன். கவிதை என்றால் அழகியல் என அழகியலை தேடி வாசித்தால் உங்களுக்கு சிறிது ஏமாற்றம் மிஞ்சக்கூடும். ஆனால் ஏதேனும் சமகால நிகழ்வொன்று உங்களை கடந்து செல்லும் என்று உங்கள் முதல் கவிதை தொகுப்பான முகவரியற்ற முகங்களிலிருந்து என்ற தொகுப்புடைய எண்ணுரையில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தளவில் கவிதை என்றால் என்ன? கவிதை என்றால் என்ன அப்படின்னு தெரியாமலே எழுத வந்தது நானு. சின்ன வயசுல இருந்தே கவிதை என்றால் அழகு, கவிதைனா படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அந்த மித் அதுலயே வளர்ந்ததுனால வந்து கூட அதுல எனக்கு என்னுடைய தொகுப்பை தொகுத்துட்டு திரும்ப வாசிக்கும் பொழுது நான் பாக்குறேன் அது ஒரே துயரங்கள் நிறைந்த ஒரு நிகழ்வா தொகுப்பாவே அது இருக்குது. காரணம் என்னன்னா, பெருந்தொற்று காலத்துல இருந்த நிறைய நிகழ்வுகளை தான் அதுல வந்து மையப்படுத்தி எழுதியிருப்பேன். அந்த காலத்துல நடந்த அரசியல் விளையாட்டுகள், சில இந்த மனிதாபிமானமற்ற செயல்கள் இதெல்லாம் நடந்து அதை பார்த்து அதை எழுதுறதுனால எனக்கே திரும்ப வாசிக்கும் பொழுது அதுல ஒரு இடர்பாடு இருந்தது. அதுல பார்க்கும்பொழுது எனக்கே இது ஒரு நல்லா இல்லையோ அப்படிங்கிறது தோணுது. அதனாலதான் அதை வந்து அந்த இது எழுதும் பொழுது எனக்கு அப்படி தோணுச்சு. இப்போ கவிதை என்ற உள்ளத்து உள்ளது கவிதை அப்படின்னு கவிஞர் தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கவிதை என்பது கேக்குதா தோழ? எனக்கு கவிதை என்பது என்னன்னா குறுகிய வார்த்தைகளில் சொல்ல வந்த விஷயத்தை அதன் வீரியம் குறையாமல் பன்முகத்தன்மையுடன் சிந்திக்க செய்வதே கவிதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல பெரும்பாலும் என்னோட இதுல படாததுக்கு நான் அந்த கவிதைகளுக்கு எல்லாம் தலைப்பு வைக்காததுக்கு காரணமே வந்து அவங்களுடைய இதை பொருத்தி பார்த்து அதுல இருந்து பொருள் உணர்ந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னுடைய இதுல நான் தலைப்பே வைக்காம இருந்தேன். மகிழ்ச்சி. ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க. எனக்கே கொஞ்சம் தயக்கமா இருந்தது. ஆசிரியர் தான் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க, நாம இங்க வந்து ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. அந்த வகையில பதில் ரொம்ப அருமையான பதில கொடுத்தீங்க. கவிதையை பற்றி சொன்னீங்க, ஒரு வரையறை மாதிரி இந்த மாதிரி நான் நினைக்கிறேன். கவிதை உங்களுக்கு எப்போ வந்து எழுது, அதுக்கு ஏதாவது இல்ல இந்த நேரத்துலதான் நான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வரையறை வச்சிருக்கீங்களா? இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வு பாதிக்கிறத பார்த்து அது மனசுக்குள்ள இருந்ததுனால எழுதுவீங்களா? எப்படி கவிதை வந்து எழுதுறதுக்கான அந்த முயற்சியை பண்றீங்க? இல்ல, எனக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடிதான் கவிதை எழுதவே ஆரம்பிச்சேன். நான் ஒரு 10 இயர்ஸ் பின்னாடி தான் ஒரு பள்ளி காலங்களில் முயற்சி பண்ணியிருந்திருக்கேன். ஆனா அது வந்து அது அப்போ ஒரு நம்ம கவிதை எழுதுறது, இந்த கதை எழுதுறதெல்லாம் நம்ம வந்து ஏதோ ஒரு இதாத செயல் அப்படிங்கிற ஒரு குடும்பமா இல்ல, நமக்கு வந்து அதுக்கு அதை வந்து அரவணைச்சு எடுத்துட்டு போற குடும்பம் நமக்கு இல்ல, அதுவும் பெண் குழந்தைகளை அப்படி இருக்குல்ல போது அதை அப்படியே விட்டாச்சு. ஆனா தொடர் வாசிப்பு தான் எனக்கு வந்து அந்த கவிதைய அத வாசிப்பு. அதுக்கப்புறம் முகநூல் அறிமுகமாவது நான் நிறைய வந்து என் அம்மா குழந்தைகளுக்கான நிறைய சொல்லுவேன். இந்த இதுல இதை சொல்லி என்னுடைய பெண்களுக்கு நான் சொல்லுவேன், குழந்தைகளுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், பள்ளி குழந்தைகளுக்கும். அப்ப என்னுடைய பெரிய பொண்ணுதான் சொன்னா வந்து, அம்மா நீ நிறைய விஷயங்கள் சொல்ற, இந்த முகநூல்ல நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுது அப்படின்னு சொன்னா. நான் வந்து எழுதினேன். அப்ப வந்து நிறைய எழுதுற மாதிரி, அம்மா நீ நிறைய எழுதுறானா வாசிக்க மாட்டாங்க, கொஞ்சமா எழுது அப்படின்னு சொன்னதுதான் அந்த வார்த்தைகளை குறுக்கி எழுத ஆரம்பிச்சேன். அதுதான் என்னுடைய முதல் அந்த இது. அதுக்கப்புறம் எனக்கு நான் எப்ப எழுதுறேன் அப்படிங்கறதெல்லாம், எனக்கு இப்போ உட்கார்ந்து நான் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் என்னால வந்து அது வந்து எனக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாததான் இருக்கு. எனக்கு பெரும்பாலும் என்னுடைய கவிதைகள் எல்லாம் அந்த பயணங்களில் தான், பயணம் அல்லது
ஒரு தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது, பயணங்களில் இதுலதான் வந்து ஏதோ ஒரு நிகழ்வு என்னை வந்து கிராஸ் பண்ணும்பொழுது அந்த ஒற்றை வார்த்தையை வச்சுட்டு தான் சில விஷயங்களை நான் வந்து எழுதுவேன். ஆனா இப்ப ஒரு தலைப்பு கொடுத்து இதுல எழுதணும் அப்படின்னு சொன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கு. எழுத முடியுது, ஆனா எனக்கு கொஞ்சம் அது கடினமானதாக இருந்தது. என்னோடத வந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல எனக்கு வந்து தோணும். அந்த பார்க்கும் பொழுது இப்ப வயல்வெளி வழியா நான் பயணம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த வண்டியில டெய்லி போயிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்பொழுது அந்த தோணும் எனக்கு அந்த இடத்துல இந்த நிகழ்வு இதெல்லாம் முன்னாடி இப்படி இருந்துச்சு, இது இப்ப இல்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு இது தோணும். அதை வச்சுதான் நான் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஓகே சார். இயல்பாவே நம்மளுக்கு ஒரு கவிதைன்னு தோணும். அதை வந்து நம்ம வந்து குறிச்சு வைக்கணும்னு நினைப்போம், அல்லது மனசுக்குள்ள அது இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது வந்து சில நேரங்கள்ல மறந்து போகும். அப்படி மறந்து போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் வச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி நிறைய கவிதைகள்லாம் மறந்து போயிருக்கா? இல்ல நிறைய மறந்திருக்கு. ஒரு நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட சில கவிதைகள் மறந்திருக்கு. ஆனா அந்த ஒரு வார்த்தை தோன்றும் ஒரு வார்த்தை வந்து இப்போ செல்லும் பொழுது ஒரு வார்த்தை தோன்றுதுன்னா அதை வந்து திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த வார்த்தையை அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு வார்த்தையை மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல போட்டு இது ஒண்ணு நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணிட்டே இருப்பேன். அதை வச்சு உருவாக்கப்பட்டதுதான் என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும். இதுக்காக வந்து நான் நோட்டு எல்லாம் இப்ப எடுத்து வைக்கிறதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பனிச்சுமை அதிகமா இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை எடுத்து கொஞ்சம் குறிச்சு வைக்கிறேன். ஆனா வந்து மறந்துருது. அது திரும்ப திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்றப்போ இருக்கிற அந்த இது குறிப்பு எடுக்கிறதுல வந்து இல்ல அந்த இது. அது ஒரு இடர்பாடு எனக்கு நான் உணர்றேன். அது பாக்கணும். நன்றிங்க. உங்களுடைய ஒரு கவிதை ஒன்று, பெருந்தொற்றுக்கு முன் சாலையோர பழ வியாபாரியாய் இருந்தவர் கையேந்து நிற்கிறார் என்னும் கவிதை நம்மோட சுத்தி இருந்தவங்களை பார்த்தோம். அந்த பெருந்தொற்று காலத்துல சின்ன சின்ன வியாபாரிகளா இருந்தவங்க கையேந்தக்கூடிய அந்த கொடுமையான சூழலை பார்த்தோம். அது மாதிரி பெருந்தொற்றில் 10ஆம் வகுப்பை தாண்டி அப்படின்னு ஒரு கவிதையை கொடுத்துருக்கீங்க. ஒரு சாதாரண வீட்டு பெண்ணா இருந்த அந்த பெண்மணி, அந்த சிறுமிக்கு எப்படியெல்லாம் அவளுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது, பாசிமணி வெற்ற பிழைப்பு முடிமுக்கு வர முயன்று குடியிருப்பை விட்டு வெளியேற இளமாகி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கவிதை பெருந்தொற்றில் 10ஆம் வகுப்பை தாண்டி 11ஆம் வகுப்பில் இணைய வழி வகுப்பிற்கு அழைக்கப்படும் போது மாமாவுடன் திருமணம் முடிந்து சென்று விட்டதாக சொன்னார்கள் தமிழ்ச்செல்விக்கு. எல்லாமும் தீர்ந்து யதார்த்தம் உணரும் போது என்னவாகி இருப்பாள் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து ரொம்ப ஒரு உருக்கமான கவிதையா இருந்தது. நிறைய இந்த நீங்க ஏற்கனவே சொன்னது போல பெருந்தொற்றை பற்றிய பல கவிதைகள்ல வந்து உங்களுடைய கவிதைகளை வந்து இந்த முகவரியற்ற முகங்கள்ல இருந்து வருது. ஒரு பாக்குறோம் சார், விட்டு விட்டு வருது. இப்போ சரி, இப்படி வாழ்க்கை அனுபவம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். இப்படி துயர் மிகுந்த காலத்தை எல்லாம் கவிதையில் கொண்டு வரும்போது கவித்துவம் குறைந்து போய்விடுகிறது என்பது சிலரின் கருத்து. இதை பற்றி உங்களுடைய கருத்து? துயர்மிகு கவித்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கவிதையை நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கவிதையை வாசிக்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய உணர்வு அது வந்து இப்போ நம்ம ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா வந்து அது வந்து நல்லா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொன்னா அந்த மனசுல ஏற்படக்கூடிய அந்த உணர்வை தான் நான் கவித்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து பெரும்பாலானோர் வந்து ரொம்ப ராவா எழுதுறீங்க வந்து அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து இப்படிதான் எழுதுறதுக்கு வருது. இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ராவான்னு சொல்றதுக்கெல்லாம் அடிப்படை இல்ல, ரொம்ப அருமையாவே உங்களுடைய கவிதைகள் இருக்கு. அது மாதிரி ஒரு பைத்தியக்கார ஒரு மனநோய், அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணிட்ட சில பேர் நடந்துக்கிறத பத்தி ஒரு கவிதை எழுதிருக்கீங்க நீங்க. கடைசியில் அவங்க வந்து திட்டும் பொழுது அவளின் வழி நிறைந்த வசவுகள் அத்தனை கெட்டதாய் தெரியவில்லை அப்படின்னு முடிச்சுக்கிறீங்க. உங்கள் படைப்புகளை பார்க்கும்போது நிறைய பெண் குழந்தைகளோடு பழகும் வாய்ப்புகளை பெற்றவர் நீங்கள் என்று அறிய முடிகிறது. உங்கள் கவிதையில் இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட கெடுத்து சிரிக்கின்ற மனிதர்களை பார்க்கும்போது எனக்கு கேட்கலையா சார்? சரியா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி வந்துட்டே இருக்கு. இல்லைங்க நல்லா எங்களுக்கு கேக்குது. அவர் கேக்குறது வந்து எங்களுக்கு அவர் பேசுறது நல்லாவே கேக்குது எங்களுக்கு. உங்களோட ரிசீவிங் ஏதாவது இதுவா இருக்கான்னு பாருங்க. இப்ப கேக்குதுங்களா பாருங்க. நீங்க பேசுறது கேக்குது, நல்லாவே கேக்குதுண்ணா. சரி சரி, விட்டு வருது எனக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து படிக்கின்ற பெண்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் போதிய அளவில் இருக்கிறதா? இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்றால் எப்படி மேம்படுத்த வேண்டும்?
ஆக்சுவலா அது அந்த வழிமுறைகள் இருக்கிறதா அப்படி என்பதோட டோட்டலா நம்மளோட சமூகத்துல தான் சார் இதுல வந்து மாற்றம் வரணும். வழிமுறைகள் இன்னைக்கு ஒரு வழிமுறை நாம வந்து கண்டுபிடிக்கிறோம், அது தகர்ப்பதற்கு இன்னும் ஒரு அதைவிட வீரியமான ஒன்று வருது. அந்த டெக்னாலஜி அப்டேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை வச்சுட்டு நாம முன்னாடி வந்து வெளியில பெண்களுக்கு வந்து பெண்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைங்கிறது வீட்டுக்குள்ளார இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்துச்சு. இப்ப வீட்டுக்குள்ளார இருந்தாலும் அந்த குழந்தை பிறருடன் அந்த குழந்தை அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப குழந்தைகள் வந்து அந்த இதுதான் நம்மள ரொம்ப பாதிக்குது. ஒரு வயது வந்த குழந்தை வந்து அவ வந்து அவ விருப்பத்துக்கு அவ ஆடவனோட பேசுறா போறா அப்படிங்கிறப்போ நம்ம அதை ஒரு பெருசா நம்ம எடுத்துக்கல. ஆனா அந்த பள்ளி வயது குழந்தைகள் பள்ளிக்கூடத்து வீட்டுக்குள்ளார இருந்தாலும் அதுங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் அதுங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, டோட்டலா பெற்றோர் கேட்கல நீங்க பேசுறது. குமரன் என்ன கேக்குதா? தோழர் அவங்களுக்கு இணைப்பு கிடைக்காம வெளியில போயிருக்கிறாங்க. அவங்க வர்றது வரைக்கும் அவங்களுடைய கவிதைகள் சிலவற்றை படிச்சுக்கிட்டு இருக்கலாம். பசித்திருந்தவன் வாங்கி சென்ற உணவு பொட்டலம், பசித்திருந்தவன் வாங்கி சென்ற உணவு பொட்டலம் சிதறி கிடக்கிறது நடுச்சாலையில், சிதறி கிடக்கிறது நடுச்சாலையில், யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை மிதிபடும் பருக்கைகளில், யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை மிதிபடும் பருக்கைகளில் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கவிதை. ஒரே ஒரு பேனா வாங்கிக்கங்க அக்கா, 10 ரூபாய் தான் என பார்வையில் கெஞ்சும் தேவதைக்கு 4 வயது இருக்கலாம். ஒரே ஒரு பேனா வாங்கிக்கிங்க அக்கா, 10 ரூபாய் தான் என பார்வையில் கெஞ்சும் தேவதைக்கு 4 வயது இருக்கலாம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த நீண்ட பேனாவை வைத்து எழுத எங்கள் வீட்டில் யாரும் இல்லை என்றதற்கு வெவ்வே என்று பழித்து விட்டு செல்கிறாள் அத்தனை அழகாய். அக்கா 2 பேனா 20 ரூபாய் வாங்கிக்கங்க, பசிக்குது சாப்பாடு வாங்கணும், எதிரில் இருக்கும் குடும்பத்தை காட்டி கெஞ்சுகிறான் ஆண் தேவதை. அவ்விரவு நேரத்தில் கண்களுக்கு குளிர் கண்ணாடி, கையில் புகையும் சிகரெட்டுமாய் தனது இணையருடன் அமர்ந்திருக்கும் அவருக்கு அத்தனை வயதாகவில்லை, அதுபோலவே கண்களும். சொந்த ஊர் படிக்குமிடம் கேட்டு பள்ளி திறந்தாயிற்றே, போகவில்லையா நாளை போலீஸ் வரும் என்ற வார்த்தைகளில் நாளை சென்று விடுவேன் என உறுதி செய்து 2 பேனாக்களை விட்டுவிட்டு பயம் கவ்வ விரைகிறார். எத்தனை தேவதைகள், எத்தனை தேவதைகள் ஆனா இப்பதான் அவங்க இணையறாங்கண்ணா. கையெழுதுகிறார்களோ. வெளியே வந்துட்டேன்னு கேட்டாங்க. நான் தான் மறுபடியும் ஒரு லிங்க் ஆமா ஆமா மீண்டும் இப்பதான் வராங்க. வந்திருக்காங்க, உள்ள வந்திருக்காங்க, வந்துட்டாங்க. தோழர் ராஜலட்சுமி அன்மியூட் நாங்க பேசுறது. அவங்க அன்மியூட் பண்ணாம இருக்காங்க. ராஜலட்சுமி மேடம் கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? சரி, அடுத்த கேள்வியா, உங்களின் விடைத்தாள்களுக்கு வெளியே என்னும் நூல் பற்றி வகுப்பறை அனுபவங்களை நெகிழ்வான எளிய மொழியில் ஆர்ப்பாட்டமின்றி எழுதுகிறார் ராஜலட்சுமி என்று எழுதுகிறார் பேராசிரியர் சா மாடசாமி. எனக்குரிய இடம் எங்கே என்ற நூல் மூலம் பலரின் கவனத்தையும் கவர்ந்தவர் அவர். அவரிடம் இந்த நூலுக்கு அணிந்துரை வாங்க வேண்டும் என ஏன் உங்களுக்கு தோன்றியது?
இது 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 முதல்ல நான் வந்து ஆசிரியரா இருக்கும் பொழுது ஆரம்பத்துல அது ஆரம்ப பள்ளி ஆசிரியரா சேர்ந்தேன். அப்போ வந்து தொடக்க பள்ளியில இருந்தாலும் பெருசா வெளி உலக இது எதுவும் இல்லை. ஒரு ஆசிரியர்னா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்களை மிரட்டணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த கலகல வகுப்பறை சிவா அவர்கள் வந்து ஒரு மதுரையில வந்து ஒரு கலகல வகுப்பறை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கினாரு. அதுல வந்து நான் வந்து ஒரு பயிற்சியாளரா ஒரு 3 நாள் போய் தங்கியிருந்து பார்த்தேன். அதுல வந்து ஐயாவோட அறிமுகம் எனக்கு கிடைச்சது. அதன் பிறகு வந்து நான் அந்த இதுக்கு போயிட்டு வந்த பிறகு மாணவர்களுக்கும் நமக்கும் இடையேயான ஒரு இது வந்து நெருக்கத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். நாம வந்து தனியா ஆசிரியர் மாணவன் அப்படிதான் நம்ம வெறுங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெருங்கி அவங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சும் பொழுது வந்து அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். அந்த மாணவர்கள்ட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை வந்து நான் கத்துக்கிட்டேன். அது ஒரு ஊர்ல நடக்கிற விஷயமா இருக்கட்டும், என்னென்ன நடக்கும், எப்படி விவசாயத்துல ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா அதை கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இதை ஏன் நாம வந்து பதிவு பண்ணக்கூடாது? அந்த எப்பொழுதும் மதிப்பெண் 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 மட்டும்தானே நம்ம வந்து மாணவர்களை வந்து நம்ம கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இது அவங்க மதிப்பெண்ணுக்கு வெளியே நிறைய வந்து அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்காங்க, நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காண்றாங்க. அதை ஏன் நாம வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடைத்தாளுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு முகநூல்ல ஒரு பக்கம் ஆரம்பிச்சு எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து கொரோனா காலகட்டத்துக்கு முந்தைய ஒரு மாணவ குழுமம் அது அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அதற்கு பிறகு மாணவர்களோட மனநிலை வந்து முற்றிலுமாக மாறுபட்டு இருக்குங்கிறத நாங்க இப்போ வந்து ரொம்ப அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சூழல் அப்போ வந்து அவங்க வெளியில வந்து இருந்தது. அந்த அந்த அதாவது அந்த சின்ன வயசு 7ஆவதுல இருந்தே அந்த குழந்தைகள் வெளியில இருந்தது. 7ஆம் வகுப்புல இருந்தே வந்து ஒரு 2 ஆண்டுகள் அவங்க வீட்டுல இருந்தது. அது வந்து இப்போ வந்து நிறைய அதோட தாக்கத்தை நாங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நாங்க அதுக்கு முந்தைய காலகட்டத்துல குழந்தைகள் வந்து மேடம் நீங்க உங்களோட ரொம்ப வீடியோ நல்லா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அணைச்சிட்டு தொலைக்காட்சி தான். பேசுறீங்களா? நல்லா கேக்குது அவங்க பேசுறது. ஓகே. வந்து குழந்தைகள் ஆ வந்து தொலைக்காட்சி மட்டும்தான் அவங்களுக்கு. அதனால தொலைக்காட்சியோட இதை வந்து தான் தாக்கத்தை பத்தி தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேச முடியும். இது என்ன நடந்தது, என்ன போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கேட்க முடியும். அது அதாவது என்னது யதார்த்தமான பதில்களை அவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும். அதுல வந்து நிறைய விஷயங்களை நான் பதிவு பண்ணேன். அப்ப ஐயாவும் என்னுடைய முகநூல் அந்த இதை வந்து ஐயாவை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஐயாவுடைய இது முகநூல் அது ஐயா என்னுடைய பதிவுகளையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் ஒரு நாள் எனக்கு வந்து சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, மெசேஜ் பண்ணி சொன்னாங்க, நீங்க நல்லா வந்து உங்களுடைய எழுத்து கவிதைகள்லாம் மற்றவங்களுடைய இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமா, மற்றதுல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, நீங்க உங்களுடைய இதை வந்து நீங்க இந்த தொகுப்பா போடுங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அது சொல்லி ரொம்ப வருஷம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து அதுக்கு அந்த சூழல்ல வந்து என்னால அப்ப வந்து அதுல ஈடுபட முடியல. அதன் பிறகு வந்து நான் முதல் தொகுப்பை வந்து அந்த முகவரியற்ற முகங்களையே ஐயா கிட்ட இருந்தா நான் அனுந்தரை வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து ஐயா அந்த சமயத்துல வந்து அமெரிக்கால வந்து அவங்களுடைய குழந்தைகளோட இருந்ததுனால நான் அது வாங்க முடியல. அதுக்கப்புறம் ஐயா இந்த விடைத்தாளுக்கு வெளியே எழுதின பொழுது நான் உங்கள்கிட்ட நீங்க வந்து வாங்கிட்டு தான் ஐயா நான் அதுக்கப்புறம் அது வெளியிடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு நான் வாங்கினேன். சரியான ஒரு எல்லார்கிட்டையும் வந்து நம்ம வந்து இது பண்ணிட முடியாது. சரியான ஒரு குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கக்கூடிய சில அந்த அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு. இன்னும் ஐயா இப்ப இந்துல கூட ஒரு தொடர் எழுதிட்டு இருக்காங்க, குழந்தைகளை பற்றிய தொடர், ஒரு யதார்த்தமான. ஆனா ஐயா அந்த சொல்ற அந்த இதை வந்து எங்களால கொண்டுட்டு போக முடியல அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய எங்களுடைய சூழல். அதுதான் நாங்க அதை பாக்குறேன் நான் இப்போ. மகிழ்ச்சி. பேராசிரியர் மாடசாமி ஐயா பத்தி நிறையவே சொன்னீங்க. அறிவொளி அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தீவிரமாக இயங்கியவர். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சவங்க நாங்க. அந்த வகையில உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டு, அப்துல்லாவுக்கு சில மணி நேரம் பேருந்தில் அம்மாவாக பயணம் செய்ததை அம்மா என்று தலைப்பிட்டு பதிவு செய்திருக்கிறீர்கள். அந்த கட்டுரையை படிக்கும்போது உண்மையிலே அவ்வளவு நெகிழ்வா இருந்தது. அந்த பையனுடைய தோற்றம், அவன் எப்படி வந்து உங்க இதுல ஒரு குழந்தையா தங்கள்கிட்ட வந்து தலை சாஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த செய்தியை வந்து பதிவு பெற்றிருக்கிறீங்க. பை டீச்சர் என்று உங்கள்கிட்ட படிச்சுட்டு போன டீச்சர் இப்ப குழந்தைங்க அல்லது இப்ப படிக்கிற குழந்தைங்க சொல்லக்கூடியதை வந்து அந்த குரல்லாம் பதிவு பண்ணிருக்கிறீங்க. இயல்பாவே டீச்சர் வேலைங்கிறது உங்களுக்கு மிக பிரியமானதாக இருந்ததா அல்லது வந்த பின்பு ஆக்கி கொண்டீர்களா? ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. என்னுடைய உறவுக்கார பெண் ஒருத்தர் வந்து கட்டாயம் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது அவங்க என்கிட்ட சொன்னது, தயவு செய்து என்னை வாத்தியாரமா மட்டும் போட்டு அனுப்பிச்சிடாதீங்க, அந்த வேலையை தவிர நான் எந்த வேலைனாலும் போறேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அனுபவத்தை வச்சு கேட்கிறேன்.
இல்ல இயல்பாலாம் ஆசிரியரா போகணும்னு சின்ன வயசுல கூட அந்த மாதிரி விளையாட்டு டீச்சர் எல்லாம் டீச்சர் விளையாட்டு விளையாண்டாங்களா அந்த விளையாட்டு விட விளையாண்டது கிடையாது. சிறு வயதுல ஆனா சிறு வயதுல இருந்து வாசிப்பேன். அந்த வாசிப்பு தளத்துல இருந்து நாம சின்ன வயசுல என்னவா இருந்திருக்கலாம்னா ஏதோ ஒரு அலுவலக பணி, அவ்வளவுதான். அந்த அப்பெல்லாம் அந்த அந்த மாதிரி நூல்கள் தான் வந்து ஒரு குடும்பம் சார்ந்த நூல்கள் தான் பக்கத்து பக்கத்துல பயன் பண்ணி எல்லாம் கிடைக்கும், வாங்கிட்டு வந்து படிக்கிறது, லைப்ரரியில இருந்து படிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணு வந்து அந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறவங்களா இருப்பாங்க அந்த அந்த கதை நாயகிகள், அல்லது வந்து ஒரு அலுவலக பணியில இருக்கிறவங்களா இருப்பாங்கல்ல. ஆசிரியராக இருக்கிறவங்கள வந்து படிச்சது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆசிரியராக. அதனாலயும் என்னவோ வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு பணியாளரா நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம படிக்கும் பொழுது காலகட்டத்தில எல்லாம் மாறுனுச்சு. அப்பா வந்து நீ ஆசிரியரா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் சேர்த்து விட்டாங்க. பிஎஸ்சி முடிச்சோடனே அப்பா பிஎட் சேர்த்து விட்டாங்க. அப்ப அதுக்கு பிறகு வந்து அதன் பிறகு சரி நமக்கு பணி எது குரூப் எக்ஸாம்லாம் எழுதி அதுக்கப்புறம் பணி வந்துச்சு. 2A எழுதி குரூப் 2A எழுதி அதனால பணி ஆணையெல்லாம் பெற்றேன். அதுக்கு முன்னாடியே ஆசிரியர் பணி வந்ததுனால குடும்பத்தினருடைய பெரும்பான்மையின் காரணமாக ஆசிரியர் பணியில் தொடர வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு அதை வந்து விரும்பிய பணியாக நான் ஏற்றுக்கொண்டேன். அது வந்து இன்னும் இப்போ வந்து நம்ம இதுக்கு இந்த குழந்தைகள்ட்ட இருந்து வெளியில போனா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே நான் இருந்துட்டு இருக்கேன். இப்போ விரும்பிய பணியாக ஏற்றுக்கொண்டேன், அதன் பிறகு ஏற்றுக்கொண்டேன். மகிழ்ச்சி. மிக யதார்த்தமா ஒரு பதில சொன்னீங்க. உங்க வகுப்பறையில வந்து சில அடிப்படையான செயல்களை செய்யறேன்னு போட்டிருக்கிறீங்க. கலகல வகுப்பறை சிவாவை பத்தி குறிப்பிட்டீங்க. நான் வசிக்கிற பகுதியில் தான் அவரும் வசிக்கிறார். ஒரு அருமையான தோழர், நிறைய வாசிக்கக்கூடியவர், நிறைய எழுதக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த வகையில உங்க வகுப்புல வந்து யாரேனும் ஒருவர் கேள்வி கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அசை போடுதல் என்னும் கற்றை வந்து மிக அருமையான ஒரு கற்றையாக இருக்குது. இப்ப அந்த மாதிரிலாம் நடத்த முடியுதா? உயர் வகுப்புகள்ல அந்த மாதிரி ஒரு கேள்வி பதில்ங்கிறது சாத்தியமா இருக்குதா? இல்ல, இப்போ இந்த உயர் வகுப்புகள் அப்படின்னு இல்ல, நீங்க சின்ன வகுப்புல இருந்தே இப்பொழுது அது மாதிரி நடத்தக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு இல்ல. காரணம் என்னன்னா பல்வேறு பணிகளை நம்ம வந்து இப்போ 6, 7, 8 நான் என்னுடைய அந்த நூல்ல இருக்கிறது முழுவதும் வந்து 6ல இருந்து 9 வகுப்பு வரைக்கும் உள்ள குழந்தைகளுடைய பதிவுகள் தான் அதுல நிறைய இருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்புங்கிறது வந்து மதிப்பெண் சார்ந்து ஓடுறதுனால அங்க குழந்தைகளே சொல்லுவாங்க, நீங்க வந்து 9வது வரைக்கும் இந்த மாதிரிலாம் இல்ல, எப்போதும் ஏதாவது சொல்லிட்டு சிரிச்சுட்டு கதைலாம் சொல்லுவீங்க, இப்போ வந்து கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுன்னு அதை எழுதி இதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு குழந்தைகளே சொல்லுவாங்க. அது மாதிரி 10ஆம் வகுப்புக்கு மேல ஒன்றும் இந்த மாதிரி எல்லாம் எங்களை வந்து எதுவும் இது பண்ண முடியாது. அந்த பாடம் சார்ந்தே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா 9 வகுப்பு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு நான் நிறைய விஷயங்களை பிள்ளைங்கள்ட்ட இருந்து கத்துப்பேன். திரும்ப பிள்ளைங்களுக்கும் நிறைய சொல்லி கொடுப்பேன். ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க பார்த்த பூச்சியை தான் நான் பார்த்த அந்த பட்டாம்பூச்சி, நான் பார்த்த அந்த அந்த பன்னீர் தண்டுன்னு ஒண்ணு சொல்லுவோம், அந்த விஷமூங்கி செடின்னு சொல்லுவாங்க, அது சில பூ சில எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க, வந்து காமிப்பாங்க. அதை பார்த்தோன்னா ஐயோ அப்படியே ஆசை, நான் பார்த்ததே இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மகிழ்ந்து நானும் வந்து, ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லைங்களா, அவங்க ஒரு சின்ன ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கும்போது நம்ம மகிழ்ச்சியா பார்த்தோம்னா அது அவங்க மகிழ்ச்சிவாங்க. அது மாதிரி எல்லாம் நாங்க வந்து ஒரு முறை இது மாதிரி சொல்லிட்டு இருந்தப்போ இந்த சுடுகாட்டுல போயிட்டு மண்டை ஓட்டை தூக்கிட்டு வந்துட்டாங்க. 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க வந்து எதாவது எடுத்துட்டு வர நான் எது தூக்கிட்டு வந்துட்டாங்க பையில வச்சு. ஐயோ பள்ளிக்கூடமே ஒரே ரகலையாயிடுச்சு, இதை எப்படி இவங்க எங்க எடுத்துட்டு வரலாம். நம்ம கிட்ட நிறைய சில மித்ஸ் நிறைய இருக்கு. அந்த இதை நாம வந்து ஊருடன் ஒத்து செல்லுதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுரா, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வந்தா நம்மள வந்து ரொம்ப இதாக்கிடுவாங்க, அதனால இதை கொண்டு எங்க எடுத்தீங்களா அங்கேயே போட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன. அது மாதிரி அந்த குழந்தைங்கள்ட்ட பழகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட 1ஆம் வகுப்பிலிருந்தே அவங்க சில வரையறைகள் இருக்கு. அந்த வரையறைகளுக்குள்ளார அந்த பாடத்தை நடத்தி அவங்க அந்த டாஸ்கை முடிச்சதான் அவங்க வந்து காமிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிற காலகட்டத்துல இப்படி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவா தான் இருக்கு. இப்போ சின்ன இதுலயே வந்து இப்ப திறன் அப்படிங்கிற ஒரு 6, 7, 8 வகுப்புல 9 வகுப்பு வரைக்கும் திறன் அப்படின்னு ஒரு இது வச்சு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திறன் குழந்தைகளையும் சேம் டீச்சர் ஒரே இதுல நடத்தணும். திறன் குழந்தைகளை தனியா பிரிச்சுக்கணும், அதுக்கப்புறம் மற்ற மாணவர்களையும் தனியா பிரிச்சு ஒரே டீச்சர் ஒரே வகுப்புல ரெண்டுக்கும் வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து குறைவாக இருக்கு. அதுல வந்து அந்த சூழல்ல நான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகள்கிட்ட பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அவ்வப்போது சில விஷயங்களை அவங்கள்ட்ட இருந்து என்னால எதுவும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புல தான் கொஞ்சம் வந்து அவங்க மனசுல பட்டதை சொல்லுவாங்க. அதற்கு மேல வந்து நம்ம என்ன கேட்டாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. நமக்கு ஒரு பதில், இன்னொருத்தவங்களுக்கு ஒரு 6 டீச்சர் அங்க போறோம்னா 6 பேருக்கு 6 முகம் இருக்கும். உண்மையிலேயே 6 முகம் அவங்க தான் 6 முகம் வச்சிருப்பாங்க,
6 பேச்சு சொல்லுவாங்க. அதனால இது மாதிரி இப்ப என்னால நடத்த முடியல. ஆனா அவ்வப்போது சில விஷயங்களை சொல்லுவதுதான் உண்டு. இப்போ நான் பயாலஜி ஆசிரியருங்கிறதுனால ஒரு நோய் அப்படின்னா அதுக்கு சார்ந்து அது அதுல சொல்லாததே சில விஷயங்களை பேசிக்கா என்னென்ன செய்யணும் போகணும் அப்படிங்கறதெல்லாம் நான் பேசுறது உண்டு. உங்களுடைய அடிப்படையில நீங்க வந்து ஒரு அறிவியல் ஆசிரியர் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்கீங்க. முனிவர் அப்படிங்கிற ஒரு ஜோதிடம் பத்திய ஒரு கட்டுரை உங்களுடைய கட்டுரையில இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜோதிட நம்பிக்கை வந்து இன்னும் வந்து கிராமப்புற குழந்தைகள் உயர்கல்விக்கு செல்வதை படிப்பதை தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஜோதிடம் இருக்கிறத இன்னைக்கும் பார்க்கிறோம். அறிவியலுக்கு புறம்பானது இந்த ஜோதிடம் என்பதை சொல்லித்தரும் பாடத்திட்டம் இருக்கிறதா? இல்லை எனில் இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வரணுமா? இல்ல, பாடத்திட்டம் இருக்கு. புறமா நம்ம வந்து என்ன அப்படிங்கிற அது என்ன அப்படிங்கிறது இருக்க ஒழிய அது வந்து அறிவியல் இந்த 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 மூடப்பழக்க வழக்கத்தை அந்த குழந்தைகள் புரியும் மொழியில இதை வந்து இதை அவனே தான் அப்ளை பண்ணி அதெல்லாம் கத்துக்கணும். அதை வந்து நாம சொல்ற அந்த பாடத்திட்டம் இல்லை. இப்போ இந்த ஒரு விஷயம் சொல்றோம்னா இது வந்து ஒரு இது மாதிரி பண்ணக்கூடாது, இப்படிதான் போகணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கான இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமே ஒழிய அது இல்லை, இதுதான் அறிவியல் உண்மை, இது வந்து இல்லை, இது வந்து நம்ம இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்வதற்கான பாடத்திட்டம் இது இல்ல. அதை வந்து நாம வந்து அறிமுகப்படுத்தலாம். நல்லது, நன்றிங்க. அப்புறம் நிலம் அந்த தின்று ஜோதிடர் அந்த இதுங்கிறப்ப நான் அந்த குழந்தைய பத்தி நம்ம சொல்லணும். அவங்க அது எப்படி ஒரு வீணா போனது அப்படிங்கறத அந்த குழந்தைய பத்தி சொல்லணும். கூட்டம் நான் இது 10ஆம் வகுப்பு வந்துட்டான். அவன் 6 பாஸ் 9 வரைக்கும் 10 வந்தாச்சு. 10 வந்தோடனே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அழைச்சிட்டு போயிட்டாங்க. வெளியில ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான். திரும்ப வந்து 10ஆம் வகுப்பு இப்போ வந்து யாரையுமே வந்து நம்ம அரசு ஒரு நல்ல இது என்ன சொல்லிங்குதுன்னா யாருமே வந்து பரீட்சை எழுதாம வெளியில நிக்க கூடாது. அவன் 2 நாள் வந்திருந்தாலும் அவனை கூட்டு வந்து நீங்க எக்ஸாம் எழுத வைங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த திட்டத்துல அவனை திரும்ப கூட்டிட்டு வந்து எழுத சொன்னாங்க. அப்பவும் வந்து அவன் வந்துட்டு உடனே போயிட்டு திரும்ப வந்து திருப்பூருக்கு வேலைக்கு போனான். வேலை செஞ்சுட்டு இருக்க குடியில வந்து அவன் வந்து குடிக்கு அடிமை ஆயிட்டான். குடிமைக்கு அடிமையானது இல்லாம ஒரு பெண்ணை காதலிச்சது இருக்கிறான். அந்த பெண் வீட்டுல வந்து பேசும் பொழுது குடிகாரன், அதனால நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, நீயும் அவன்கிட்ட வந்து தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பேசியிருப்பாங்க போல, 2 பேரும் பேசியிருப்பாங்க போல. பேசும் பொழுது அந்த பொண்ணு வந்து என்ன இனிமே தொடர்பு கொள்ளாத, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அதே குடி போதையில சூசைட் பண்ணிட்டான். ஒரே குழந்தை வீட்டுக்கு சூசைட் பண்ணிட்டான். அவங்க அப்பா கொஞ்சம் அந்த ஜோசியத்தை கொஞ்சம் நம்பாம அவனை கொஞ்சம் அடிச்சு ஒரே குழந்தைங்க கொண்டு வந்து இங்க விட்டுருந்தா அது வந்து இது அந்த நினைவாஞ்சலி போஸ்டர் ஒட்டுவாங்க, போகும்போது மனசு அவ்வளோ கனத்து போகும். நம்ம வந்து அவ்வளோ கூப்பிட்டோம் வரவே இல்லையே, அவங்க அப்பா கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாமே, அந்த ஜோசியத்தை நம்பாத இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும் எனக்கு. படிக்கும்போதே ரொம்ப ஒரு அவ்வளவு துயரமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்டுரை தான் அது. அதை பற்றி சொன்னீங்க. உங்களுடைய கவிதை தொகுதி அடுத்த கவிதை தொகுப்பு பாத்தீங்கன்னா நிலம் தின்று பெரிதாகும் யானைகள். இது வந்து உயிர்மை வெளியீடாக வந்திருக்கிறது. உங்களின் முந்தைய முகவரியற்ற முகவரியிலிருந்து இந்த கவிதை தொகுப்பு முற்றிலும் வேறுபட்டதாக எனக்கு தோன்றுகிறது. சரியா? மொழி நடக்கி என தனியாக எதுவும் பயிற்சி எடுத்தீர்களா? இல்லை, இது உண்மை சொல்ல மொழி நடைக்கு என்று அவரை எதுவும் எனக்கு பயிற்சி எல்லாம் இல்லை. நான் வாசிக்கிறது நான் விடவே இல்லை. தொடர்ச்சியா 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது வாசிக்க ஆரம்பிச்சது. அது எந்த காலகட்டத்திலும் வந்து ஒரு 2 பக்கமாவது படிச்சுட்டு தான் நம்மளால அதை வந்து இது பண்ண முடியும். வாசிப்பை நான் விடவே இல்லை. அந்த வாசிப்பின் வழியாக தான் நான் வந்து இது முன்னாடி தெரியும் இந்த இது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுது மொழிகுனா மாதிரி தான் எழுதியிருப்பேன். மொக்கையா அது என்ன சொல்றது பூசணாம அதை சொல்லுவாங்கல்ல, சொல்றதும் சொல்லணும், ஆனா சொல்றது வந்து வெள்ள தெரியாத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் கவிதையில இருக்கும். முதல் கவிதையில பாத்தீங்கன்னா அப்படியே இந்த கடைசி 4 வரியில தான் என்ன விஷயம் சொல்ல வந்தோம் அப்படிங்கிறதே இருக்கும். அது மாதிரி இல்லாத அந்த 2வது தொகுப்புல வந்து எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் வீரியமிக்க வார்த்தைகளை போட்டு எழுதுனதுனால அது கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கு. மொழிக்காக எதுவும் நான் வந்து தனியா பயிற்சி எல்லாம் எடுக்கல. உங்களுடைய அந்த கவிதை மொழியினுடைய வளர்ச்சிங்கிறது உங்களுடைய 2வது தொகுப்புல நல்லாவே தெரியுது. மிக அருமையா வந்து அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய கவிதைகளை வந்து மொழி நடையும் சரி கருத்தும் சரி மிக ஆழமாகவும் கவிதை நயத்தோடு இருக்கிறதையும் என்னால பார்க்க முடியுது. அந்த வகையில வந்து மனதார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்ச்சிங்கிறது நம்மளையே நாமே வளர்றதானே. எனவே அந்த வகையில வந்து உங்களுடைய வளர்ச்சி என்பது மகிழ்ச்சி கொடுக்கிறது. அப்புறம் ஆற்றில் குளித்தல்னு அப்படி ஒரு கவிதை உண்மையிலே எனக்கு வந்து அவ்வளவு நெகிழ்வா இருந்தது. ஆற்றில் குளித்தல் என்பது படித்துறை மூழ்க ஓடும் நீரில் குட்டி கரணம் அடித்து அடியாளம் சென்று மணநெல்லி வருதல், உயரத்தில் இருக்கும் பக்க கிளையிலிருந்து குதித்து எழுதல்,
கரையை ஒட்டிய நாவல் மரத்திலிருந்து கனிகளை பறித்து வருதல்னா வரிசையா அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றீங்க. எப்படிலாம் அந்த நீச்சல் அடிப்போங்கிறது வந்து எனக்குமே கிராமத்துல இளமை காலத்துல அந்த நீச்சல் அடிச்ச அந்த நீச்சல் ஞாபகம்லாம் வரக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்வா வந்து நீங்க வரிசையை சொல்லிட்டு வர்றீங்க. கடைசியில மருவி ஆற்றில் குளித்தல் என்பது மணல் சுரண்டப்பட்டு குப்பைகள் நிறைந்திருக்கும் வண்டலுக்கு மேலாக ஓடும் நீரில் கால் புதைத்து எழுதல் அப்படிங்கறத வந்து அந்த கவிதையா கொடுத்துருக்கீங்க. உண்மையில வாசிப்பு அனுபவம் வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்தது எனக்கு. இப்படித்தான் இருக்கு இன்னைக்கு இல்லையா? இதை எப்படி நம்ம இது ஏன் எனக்கு வந்து ஆறோட ரொம்ப தொடர்பு, ஆறுக்கும் எனக்கும் சின்ன வயசுல இருந்து தொடர்பு. ஏன்னா எங்க வீடு, நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிச்சேரி கிராமம், நன்னிலம் மட்டம் நன்னில்சேரிங்கிற ஒரு கிராமம். அது வந்து அரசலாற்று பாசனம். அது அரசலாறு வந்து இதுல அந்த முக்கம்புல பிரிஞ்சு சாக்கோட்டையில வந்து நாட்டாறு அரசலாறு இன்னும் பிரியும். நாங்க ஸ்கூல் போகும்பொழுதே ஸ்கூல் விஷ்ணுபுரம் ஸ்கூல் போகும்போதே அந்த ஆத்தோட தான் போவோம். ஆத்துக்கு அறையோட தான் போயிட்டு இருப்போம். போகும்பொழுது ஆறு கரை வலது பக்கம் வரும், வரும்பொழுது இடது பக்கம் வரும். விஷ்ணுபுரம் நடந்து போகும்பொழுது அந்த ஆறோட தான் வருவோம். அப்போல்லாம் அந்த ஆற்றோட பிரவாகம், அந்த ஆற்றோட அழகு எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிருக்கும். அது மாதிரி காலேஜ் டேஸ்லயும் அது வந்து அந்த பஸ்ல ஜன்னல் ஓர சீட்டு கிடைச்சிச்சுன்னா அந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றை பார்த்துட்டே போவோம். அந்த ஆறு அவ்வளவு ஒரு அகலமான ஆறு. ரொம்ப மரங்கள்லாம் அப்படியே உயரமான மரங்கள், நாவல் மரம், இந்த இலுப்பை மரம் அதிகமா இருக்கும் அந்த ஆத்துல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அரசலாறு வந்து மேற்கில் இருந்து கிழக்காக வரக்கூடிய அரசலாறு எங்க ஊர்ல நள்ளிச்சேரியில வரும்பொழுது என்ட்ராகும் பொழுது தெற்கில் இருந்து வடக்காக ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போகும். அந்த அரிப்பின் காரணமாக ரொம்ப அகலமா தெரியும் அந்த ஆறு. அந்த ஆழமும் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல ஈர்ப்பும் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அது வந்து பக்கத்து அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்துல வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயில் விசேஷத்துக்கு சித்திரை மாதத்துல போவோம். அந்த பௌர்ணமி நிலவுல அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய மணல் வந்து அவ்வளவு ஒரு வெள்ளி மாதிரி அப்படியே மின்னும். அவ்வளவு அகலத்துல அந்த கால் புதைய நடக்கிறதே ஒரு சந்தோஷம். அது எப்போ வரும் அந்த திருவிழாக்கு நாம போலாம், அந்த தேரோட்டத்துக்கு போலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். புதைய நடக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதா இருக்கும். ஆனா இப்போ அந்த ஒரு சமீபத்துல நான் அந்த காலேஜ் போற அந்த கும்பகோணம் சாலையில நான் போனேன் எங்க ஊர்ல இருந்து. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் மயிலாடுதுறைங்கிறதுனால அந்த பக்கத்தை பார்க்கணும். ஆறு பாதியாக கூட இல்லை, கால் பங்காக குறுகி நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டு அது கால் வந்து அது இதுல வந்து சேரா இருக்கும். கோடை காலங்களான கட்டாந்தரையா இருக்கும். கட்டாந்தரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, புல்லு முளைச்சு கிடக்கும், அதுல மணல்லாம் இருக்கு. அது மாதிரிதான் இருக்கு. மணல்ங்கிறதே காணாம போயிட்டு. இந்த மணலை நம்ம பாக்குறதுக்கு இன்னும் எத்தனை கோடி வருஷம்லாம் பூமி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் நாம பாழ்படுத்திய இந்த இதை வந்து எந்த காலத்திலயும் நம்ம மீட்டெடுக்கவே முடியாது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப அந்த எங்க ஆற பார்க்கும் பொழுதுலாம் வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அந்த இதை வந்து அவ்வளவுதான் என்னால எழுத முடிஞ்சிச்சு. நல்லது போல, ரொம்ப அனுபவிச்சு எழுதுற ஒரு கவிதையா எனக்கு தெரிஞ்சது. அந்த வகையில வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி ஒரு கவிதையில ஆசையாய் வளர்த்த மகள் அகவை 5 தொடுமுன் மாண்டு போகிறாள் அரசு மருத்துவமனையில் சொல்லிட்டு அந்த அமரர் ஊர்திக்கு வக்கற்ற தகப்பன் அவரை பத்தி முழுமையா எழுதிட்டு கடைசியில அமைதியாய் இயங்குகிறது அனைவரும் சமம் என உருண்டோடும் அசோக சக்கரம் பிறந்த பூமி. நல்ல ஒரு குறியீடா கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் சமம்னு சொல்றீங்களா, ஆனா இப்ப சமமா இல்லையே அப்படிங்கறத வந்து உங்களுடைய கவிதையில சொல்றீங்க. இப்ப இந்த மாதிரி நிலைமை தான் நம்ம சுற்றி நிறைய இருக்குது. இதை வந்து பல பேர் அப்படியே பார்த்துட்டு கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்மை போன்றவர்கள் கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கான தீர்வுங்கிறது எப்படி, எதுன்னு நினைக்கிறீங்க? தீர்வுங்கிறது ஒவ்வொருத்தரோட மனநிலையில வரக்கூடிய மாற்றம் தான் சார். நம்ம எவ்வளவு சொன்னாலும், நம்ம என்ன நினைச்சாலும், இப்போ ஒரு குழந்தைகள்கிட்ட நாம சொல்லி அனுப்போம், நம்ம எல்லாரும் சமம், நம்ம எல்லாரும் வந்து இது நம்ம மதம் ஜாதி. என்னுடைய வகுப்புல வந்து மேக்சிமம் இந்த இதுல கொண்டு வரேன். ஏன்னா இஸ்லாமிய குழந்தைகள் நிறைய பேர் படிப்பாங்க. இருக்கும்பொழுது இது இப்படிதான் வந்துச்சு, பேசிக்கா இது ஏன் வந்துச்சு, இந்த மதம்னு ஏன் வந்துச்சு, இந்த ஜாதின்னு ஏன் வந்துச்சு, இது இப்படிதான் வந்துச்சுன்னு நிறைய பேசுவோம். அந்த குழந்தைங்க நல்லா கவனமா கவனிப்பாங்க. ஆனா அந்த ஒரு பீரியட் கவனிக்கிறதுனால மட்டும் அவங்களால வந்து முற்றிலும் மாறிட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இருந்தாலும் சொல்லிட்டே இருப்பேன், எப்பவாவது உங்களுக்கு அந்த அரசியல்லாம் புரியும், உங்களுக்கு எப்பவாவது உங்களை சுற்றி பின்னக்கூடிய அந்த அரசியல் புரியும். அப்போ வந்து யோசிச்சு பார்த்து நீங்க வந்து முடிவெடுக்கிற இதுல இருக்கணும், இந்த இதுல போயிட்டு நீங்க மூழ்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம சமூகம் இல்லை அப்படிங்கறது தான் நான் அதை சொல்ல முடியும். ஏன்னா ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாயிடுச்சு. இப்போ நம்ம இல்லை அப்படின்னு நாம வேணா ஒரு பொய்யான ஒரு இதை எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னாலும் அவங்க மனசுக்குள்ளார அவங்கவுங்க விருப்பத்திற்கான ஏற்றத்தாழ்வுகளை அவங்க கடைபிடிக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நாமளால பதிவு பண்ணதான் முடியும்.
அந்த இவரு டார்வின் அப்படிங்கிறவர் எழுதின அந்த மதுரை மீனாட்சி வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்ல அரச அந்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலையும் அரசு அல்லது தலைவனாக இருந்தவன் அவனுக்கு கீழுள்ளவனுக்கு பணிக்கப்பட்டு எழுதியதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. நேத்து கூட அதுதான், நாளைக்கு வந்து நாம இன்னும் ஒரு 5-20 வருஷம், நேற்று இதுல பேசிட்டு இருந்தோம், இன்னும் ஒரு 25 வருஷம், இன்னும் ஒரு 25-30-40 வருஷம் கழிச்சு நம்மளோட டேட்டா தான் வந்து இங்க பொன் விளைஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம டேட்டா தான் சொல்லுமே ஒழிய நாம பட்ட கஷ்டம்லாம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நேற்று பேசிட்டு இருந்தா. அது போல அந்த குழந்தைகள்கிட்ட சொல்றது சொல்லும். அதான் அந்த சமமற்ற தன்மைங்கிறத வந்து நிறைய வளர்த்து விடுவதற்கு சமூகங்கள்ல நிறைய இருக்கு, சமூகத்துல நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு சார். நன்றி அண்ணே. குமரன் என்ன எத்தனை கேள்விகள் கேட்கலாம்? நேரம் இருக்கா? அண்ணே ஆமாண்ணே, கேட்கலண்ணே. சரி, நேரம் இருக்குண்ணே, கேளுங்கண்ணே. எனக்கு கொஞ்சம் தாமதமா தானே இருந்தது. அரசு தேர்வு முடிவுகளை அறிய செய்தித்தாள்களிலே நம்பியிருந்த காலத்தில்னு ஒரு கவிதை எழுதிருக்கிறீங்க. அந்த காலத்துல அப்பா கொண்டு வந்த அந்த பேப்பரை பார்த்து குறைந்த மார்க்கு இருந்தா கூட ரொம்ப மகிழ்ச்சி அடைந்ததையும், இன்றைக்கு வந்து மிக குறைவான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்ததையும் கொண்டாடிய தாத்தா உச்சபட்ச மதிப்பெண் பெற்று முழுவதும் கிடைக்கவில்லையே என துக்கம் விழுந்தது போல் துயரத்துள் உழலும் நிலையினை பார்த்தால் அப்படிங்கிற அந்த 2 வேறுபாடு, அன்னைக்கு இருந்த பெற்றோர் தாத்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர் தாத்தாவுடைய அந்த மனநிலையை வந்து ரொம்ப அருமையா வந்து ஒரு கவிதையை வந்து படைச்சிருக்கீங்க. இதுக்கு காரணம் பெற்றோர்களா? பெற்றோர்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே நாம சொசைட்டியும் இது பண்ண பெற்றோர்கள். இப்போ அந்த மதிப்பெண் அப்படின்னு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போராட்டம். போராட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களதான் ரீட்டைன் ஆகுவாங்க. அது மாதிரிதான் சார் இப்ப மதிப்பெண்கள்லாம். பட் யாரு மதிப்பெண் அதிகமா வாங்குறாங்களோ, மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கொண்டு வந்ததுனால அது பெற்றோரையும் நாம வந்து குறை சொல்ல முடியாது. நான் என்னுடைய ஸ்டேட்டஸ்லயே என் குழந்தையும் தங்கிட்டானா என்ன பண்றது, என்னோட பிள்ளையும் நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருந்துட்டானா என்ன பண்றது, அதனால அவன் வந்து கொஞ்சம் மேல வரணும், அவனை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அந்த இதுதான் பெற்றோர்கிட்ட. அவங்கள மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயுமே மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் வந்து அரசாங்கம், எல்லா இடத்துலயுமே மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் இந்த நிலைக்கு வந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு மாற்றம் கொண்டு வர முடியும். சிவதீசன் போன்ற தங்கள் அளவில் திறமை உள்ள குழந்தைகள் நன்றாக படிக்கவில்லை என்பதால் ஒதுக்கப்படுதல் அப்படிங்கறத பத்தி ஒரு கட்டுரை உங்களுடைய புத்தகத்துல இருக்கு. அந்த சிவதீசன்கிற வந்து எப்படி வந்து அந்த அவன் வந்து கைப்பொருளை வச்சு எவ்வளவு அழகா அந்த பொருள்கள் எல்லாம் செஞ்சாங்கிறத பத்தி நீங்க குறிப்பிட்டிருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து அரசு வந்து நிறைய அந்த மாதிரி தனித்திறன்களை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவிப்பதற்கு சில முயற்சிகளை எடுக்கிறார்கள் நம்ம படிச்ச காலத்துல விட அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது சரியா? அது மாதிரி தனித்திறன் கண்டுபிடித்து ஊக்குவிப்பது, மதிப்பெண் எடுக்க வைப்பது, இதை எப்படி வந்து நம்ம சமநிலைப்படுத்துவது ஒரு ஆசிரியரா? இல்ல, தனித்திறன் அப்படிங்கிறதும் தனித்திறனும் மதிப்பெண்ணும் ஒரு நிச்சயமா ரெண்டுமே ஒரே இதா வராது சார். அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த கற்றல் திறன்ல வந்து தனித்திறன்ங்கிறது வேற, அந்த மதிப்பெண் சார்ந்து எடுக்கிறதுங்கிறது வேற. மதிப்பெண் வந்து மனப்பாடத்தை பொறுத்துதான் மதிப்பெண். ஆனா தனித்திறனுங்கிறது ஒரு குழந்தை வந்து நம்ம கேள்வி கேட்கும் பொழுது, ஒரு பாடத்தை நடத்தும் பொழுது கேட்கும் பொழுது பார்த்தா உடனடியாக பதில் சொல்லுவாங்க. அதை சார்ந்து அவங்களை சூழலை வைத்து அந்த பதில் கரெக்டா இருக்கும். ஆனா அதே பதில வந்து அவங்க வந்து தேர்வுல எழுதும் பொழுது நான் என்னுடைய குழந்தையா இருந்தா நான் மதிப்பெண் போடுவேன். ஆனா அதே வந்து கீ ஆன்சர் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது வந்து வேறுதான் இருக்கு. அப்ப வந்து அவங்க வந்து மதிப்பெண்ல இருக்கு. அப்ப தனித்திறனுக்கும் இதுக்கும் தனித்திறனை ஊக்குவிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு. ஆனா அதே சமயத்துல மதிப்பெண் வைப்பதற்காக அவங்களுக்கு வந்து தனித்திறனை நம்ம ஊக்குவிக்க முடியாத ஒரு சூழல்ல தான் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு குழந்தையே வந்து நல்லா வந்து அவங்களுக்கு வந்து இந்த 2 திறன்களுமே இருந்துச்சுன்னா, தனித்திறனும் மதிப்பெண் பெறும் திறன் இருந்துச்சுன்னா அவங்களை நம்ம ஊக்குவிச்சு கொண்டு போகலாம். ஆனா தனித்திறனை மட்டும் வச்சுட்டு இருக்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து என்னன்னா, அவன் ஃபர்ஸ்ட் முதல்ல தேர்ச்சி அடைஞ்சு போட்டோம், அதுக்கப்புறம் அவன் போய் அவன் திறமையை வளர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் நாங்க இருக்கமே ஒழிய அதை வந்து நம்ம வந்து 2ஐயும் சேர்த்து கொண்டு போறதுக்கான சூழல்ல இல்லைங்க நம்ம இதுல, நம்ம சிஸ்டத்துல. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நிறைய தகவலை வந்து என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய 3 படைப்புகள்னா கூட ரொம்ப ஆழமான படைப்புகளா இருக்கு. அடுத்து ஒரு படைப்பு வருகிறது என்றவை பற்றியும் அறிமுகத்துல சொன்னாங்க. அந்த வகையில வந்து உங்களை வந்து அந்த இன்னும் பல படைப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை வாருங்கள் படைப்போம் குழுவின் சார்பாக மனதார வாழ்த்தி இந்த வாய்ப்பிற்கு நான் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்து குழு உறுப்பினர்கள் வந்து உங்களிடம் வந்து கேள்வி கேட்பாங்க. உங்களிடமும் சில நேரம் என்னிடமும் கேள்வி கேட்பார்கள். நாம் பதில் சொல்லலாம்.
மகிழ்ச்சி நன்றி. சார், மகிழ்ச்சி சார். தங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். என்னுடன் உரையாடுறது ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி அண்ணா. குமரன். நன்றி அண்ணா. நன்றி நன்றிண்ணா. அருமையான ஒரு மாலை, அருமையான மாலை. அதாவது இந்த காலகட்டத்துக்கு தேவையானவங்க வந்து சிறந்த ஆசிரியர்கள் தான். நல்ல மாணவர்கள் வந்து இருக்கதான் செய்றாங்க. ஆனாலும் மேலும் வந்து மெருகேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து அது இந்த காலகட்டங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. அதுல நம்ம ஆசிரியை மாதிரியான முழுமையா, அதாவது நான் இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கன்னும் போது அந்த மாணவர்கள் வந்து எவ்வளவு வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு ஆசிரியைய பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஆஹ் ஏதோ பள்ளிக்கூடம் போகணுமா, இந்த மேய்ச்சமா அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து நம்ம சமுதாயத்துல வந்து மேய்ப்ப ஒரு நல்ல மேய்ப்பராகத்தான் இருக்கிறாங்களே தவிர, அது தின்னுச்சா தின்னலையான்னு எனக்கு தேவையில்ல, அது ஒரு குச்சி போட்டு நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமையை தாண்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆஹ் ஆசிரியை சொன்னதுல இருந்து ஒரு சிறு கேள்வி எனக்கு. அவங்களோட மாணவர்களோட தனித்திறமையில வந்து சில எழுதுறாங்க இல்லைங்களா? நீங்க இப்ப என்னோட மாணவர்களாக இருந்தா நான் அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் கொடுப்பேன். அவன் வந்து நல்ல சிந்தனையோட எழுதியிருக்கிறாரு அந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதே மாணவர் ஒரு பொது தேர்வுல அந்த மாதிரி எழுதியிருந்தால் அந்த அந்த மதிப்பெண் வந்து அந்த அந்த ஆசிரியர் அந்த மாணவர் பெறுவாரா? அப்படின்னா மாற வேண்டியது வந்து ஆசிரியர் சமூகமா இல்ல மாணவர்கள் சமூகமா? ஆஹ் இது ஒரு சிக்கலா கேட்டிருக்கீங்க. அதே மதிப்பெண் வந்து பொது தேர்வுல வரும் பொழுது கொஞ்சம் கொடுக்க முடியாது. அதே சமயத்துல அந்த மாணவன் வந்து கொஞ்சம் ஏதோ முயற்சி பண்ணி எழுதியிருக்கான். இப்போ வந்து நான் அவங்க வந்து ஒரு 90 95 அதுல வந்து முயற்சி பண்ணி எழுதியிருந்தா அதுக்கான மார்க் வந்து நிச்சயமா கொடுக்க முடியாது எங்களால. ஆனா அவன் வந்து கொஞ்சம் அவன் அவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அவனால வந்து அந்த தேர்ச்சி அடைய முடியாது. அப்படிங்கிற பொழுது தேர்ச்சி மதிப்பெண்ணை கொடுத்து எங்களால வந்து வெளியில அந்த மாணவனை வந்து தேர்ச்சி பண்ண முடியும். அப்ப இது சமுதாயத்தின் சிக்கலாக நம்ம எடுத்துக்க கூடாது அது. அப்போ இந்த ஏன் சார்? இடத்துல இது சமுதாயத்தின் சிக்கலாக நம்ம எடுத்துக்கொள்ள கூடாதா? இப்போ ஒரு ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பதில் தான் இருக்கணும்ன்றது வந்து அது கணிதத்திலயோ இல்ல வந்து அந்த கணிதங்களோட அவங்களோட செயல்பாடுகள்ல வந்து அவங்களோட அந்த இது இருக்கு இல்லைங்களா? வழிவகைகள்ல வந்து சிலது வந்து ஷார்ட்கட்லன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து அவங்க வந்து அந்த விடைக்கு வந்துருவாங்க. அது இல்லாம கொஞ்சம் எலாபரேட்டா எழுதுறதுங்கிறது வந்து இருக்குது இல்லைங்களா? அந்த அந்த மாணவர் ஆகப்பட்டவர் அதை உள்வாங்கி தன்னோட தனித்தன்மையில் மூலமாக கருத்து மட்டுமே கொடுத்தாக்கா ஒரு கோடு போட்டுருவாங்களா? அப்போ இந்த இடத்துல ஆசிரியர்களுக்கும் தேவையான அந்த ஒரு ஆசிரியர் மனப்பான்மையை சார்ந்தும் கற்றல் இருக்கு சார். அது வந்து இருக்கு. அது இது நாம இது இது அதை இது எந்த மாதிரி மறுக்க இது இது முடியாது. இது இது எந்த மாதிரி? ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? பொதுவா சொல்லுவாங்க தாத்தாவை விட நம்ம அப்பா வந்து நல்ல சிந்தனையாளரா இருந்தாரு, அப்பாவை விட அடுத்த மகன் வந்து கொஞ்சம் சிந்தனையாளரா இருந்தாரு. இந்த சிந்தனையாளருங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அறிவியலோட வளர்ச்சியினோட இதுதான். இன்னைக்கு நமக்கு நம்மளோட கைபேசியில என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற இந்த குட்டி குசுமான்லாம் வந்து அது அழகா வந்து அத உள்ள போய் புகைப்படம் எடுக்கிறதாகட்டும் இருக்கட்டும், இல்ல அதுக்கு அந்த பொம்மை எல்லாம் வைக்குது பாருங்க. நம்மளோட உருவத்துக்கே கும்பெல்லாம் வரையுதுங்க. அந்த நம்மளோட இதெல்லாம் இருக்குதான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளோட கைபேசியில இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குதான்னு நம்ம தெரிய மாட்டேங்குது. அப்போ அவர்கள் புத்திசாலிகள் தானே? ஆமா சார், நிச்சயமா. வந்து அவங்க நானும் சொல்லுவேன், எல்லாம் வயிற்றுல இருக்கும் பொழுதே கத்துட்டு வந்துடுறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைகள்கிட்ட. நிச்சயமா புத்திசாலிகள். ஆனா அதை சோதிப்பதற்கான பாடத்திட்டத்துலதான் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அதை சோதிப்பதற்கான இது 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 பாடத்திட்டங்கள்ல தான் இது வந்து மாற்றத்தை கொண்டு வரணும். காலத்தின் தேவை. இது காலத்தின் தேவை தேவை. உங்களை போன்ற அவசியம். அதனால ஆசிரியர்கள் இப்பதான் இப்போ வந்து மாற்றுவதற்கான இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த வருடம் வந்து 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரை பள்ளி இதுல வந்து மாறுபொழுது ஏஐ கல்வி எல்லாமே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் கொட்டியிருக்காங்க. மாற்றத்திற்கான அது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து உங்களை மாதிரியான இலக்கியவாதிகள் கட்டுரை எழுதும் பொழுது அது வந்து நிச்சயமாக அரசினோட பார்வைக்கு போகும் அப்படிங்கிறது வந்து எங்களை போன்ற ஒரு பொது மனிதர்களோட இதுவா இருக்குது. இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. இப்போ நிச்சயம் இந்த சார். அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கல்வி சார்ந்து இதுக்கு முன்ன வந்து படிப்பு 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 இதை சார்ந்தே தான் ஓடிட்டு இருந்தது. தனியார் பள்ளிகளும் சரி. ஆனா இன்னைக்கு தனியார் பள்ளிகளை போய் அரசு வந்து அது செய்யல. நீ வந்து மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் சொல்றது
ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பறை இசையிலிருந்து அவங்களோட இசை தன்மைய, பாடல் தன்மைய, விளையாட்டு தன்மைய, அதுலயும் வந்து விதவிதமான சதுரங்க போட்டி, அப்புறம் கபடி, ஹாக்கி இந்த மாதிரியான பசங்களை வந்து அந்த திறனை கண்டுபிடிச்சு அவர்களை வந்து வெளிநாட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க அவங்களை இன்னும் மேம்படுத்துறதுக்கு. இப்போ இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் கடந்த ஒரு ஒரு 2, 3 ஆண்டுகளாக இது வந்து ரொம்ப முன்னெடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமாக மாணவர்கள் கிட்ட ஏதாவது மாற்றங்கள் கண்டதாக நீங்க நினைக்கிறீங்களா? மாற்றங்கள் அவங்களோட அப்படிங்கிறது செயல்பாடுகள்லயோ என்ன சார்? மாற்றங்கள் அவங்க செயல்பாடுகள்லயோ இல்ல அவங்களோட செயல்பாடு ஒழுக்கத்திலேயோ ம், இல்லைன்னா அவங்களோட எண்ண மாற்றங்கள்லயோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் நல்ல திறமையா இருப்பான், அவன் வந்து கடைசி பெஞ்சில வந்து உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் படிப்புல நாட்டம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நீளம் தாண்டுதலையோ இல்ல உயரம் தாண்டுதலையோ அவனை வந்து இது பண்ணும்போது அவன் ஒரு ஒரு சென்னை போன்ற ஒரு பெருநகரங்களுக்கு வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஒரு அத்லெட்ல வந்து ஒரு பரிசோட வீட்டுக்கு போகும்போது அவனோட என்ன மாற்றங்கள் வருதா அந்த வருது சார். ஒழுக்கத்தை நிச்சயமா அவங்க தேடி? வந்து ஒரு 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 அந்த பள்ளியை விட்டு வெளியில சென்று ஒரு பரிசு வாங்கி போனதுமே அவங்கள்ட்ட ஒரு அவங்க ஆட்டிடியூட் அவங்களோட இதுல எல்லாத்துலயும் மனநிலையில மாற்றங்கள் வருது. குழந்தைகள்கிட்டயும் அந்த அவங்களுக்கான அந்த பாராட்டுதலுக்கான அந்த இது வந்து அவங்களோட மாறுதல் அது நிச்சயமா இருக்கு, மாற்றம் இருக்கு. ஆனா ஓவரால் பார்க்கும் பொழுது எல்லா மாணவர்களையும் வந்து அரவணைச்சு கொண்டு போகிற மாதிரி ஒன்றும் இதுல வந்து இது இல்லை. யாரோ ஒரு மாணவன் சரி. ஆனா மற்ற சமயத்துல வந்து அந்த எல்லா மாணவர்களுக்கும் ஆசையா இருக்கு கலை திருவிழாவில் கலந்துக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்மள மறுக்க முடியல. சில பேர் என்னன்னா வந்து அவங்களுக்கு அந்த இது இருக்காது, ஆனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம மறுக்க முடியாது. அதுல போடும்பொழுது அது அது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதுல ஆசிரியர்களுக்கு. அப்போ இது மேக்சிமம் எது செலக்ட் பண்றாங்க அவங்கன்னா டான்ஸ் அந்த இதை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. கலை திருவிழா அப்படிங்கிற நிறைய பாட்டு. இந்த சோலோ பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னா கூட அதுல முயற்சி பண்றதே இல்லை. அவங்க எப்போதும் இந்த டான்ஸ் இந்த இதுங்கும்பொழுது அது வந்து டோட்டலா ஒரே ஒரு இதுக்கு ஒரே ஒரு பிரைஸ் அப்படிங்கும்பொழுது அது வந்து இவங்க அதுலயே இங்க கொஞ்சம் வந்து கலகலமா கலகலத்து போயிடுது அந்த கலை திருவிழா பொழுது பள்ளிக்கூடங்க. அப்படின்னாக்கா இதுல வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதுல வந்து மாணவர்களுக்கு மாத்திரம் பயிற்சி இல்லாம ஆசிரியர்களுக்குமா வந்து அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வந்து தேவைப்படுறதாகத்தான் நாம புரிஞ்சுக்கலாம். உண்மைதானே? ஆமா சார். மகிழ்ச்சி ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப திறன் நன்றி. மேம்பாடு அப்படிங்கிறது கூடுதல் பணிச்சுமை அப்படிங்கிறது தான் சார். கலையாசிரியர்கள்லாம் முன்னாடி இருந்தாங்க. ம். கலையாசிரியர்கள் எப்படி இந்த பாடலுக்கு ஆசிரியர் இருப்பாங்க, விளையாட்டு ஆமா. ஆசிரியர் இருப்பாங்க, இது அது எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பள்ளிகள்ல இருந்து தான் மாணவிகள்லாம் மாணவர்கள் செலக்ட் ஆகுறாங்க. இப்போ சில பள்ளிகள்ல 300 மாணவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகள், சில குறைவான இது பள்ளிகள்லாம் இருக்கும் பொழுது அந்த இங்க வந்து கலையாசிரியர்கள்னு எதுவும் தனியா பிள்ளைங்க தன்னுடைய சுய முயற்சியில பிராக்டிஸ் பண்ணி வந்தாங்கன்னா வர்றாங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு சிங்கிளா சோலோவா சில சின்ன சின்ன இதா இருக்கும்போது ஆசிரியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவி புரியுறாங்க. ஆசிரியர்கள் உதவி புரிஞ்சு அவங்களை மேல கொண்டு வர்றாங்க. மற்றபடி வந்து இதுல வந்து மகிழ்ச்சி ஆசிரியருக்கு கூடுதல் ஒரு இதா தான் இருக்குங்க சார். மகிழ்ச்சி. உங்களை மாதிரி எழுத்து துறையில எழுத்தை வந்து ஆயுதமாக பயன்படுத்தும் அந்த ராவா எழுதுறீங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதி உங்களோட அந்த இந்த இந்த மாதிரி நம்ம உரையாடல் பண்றோம் இல்லைங்களா, இதை கட்டுரைகள் மூலமாக அரசின் கவனத்திற்கோ அதிகாரிகளின் கவனத்துக்கோ கொண்டு செல்லுங்க. உங்களோட எழுத்து பயணம் தொடரட்டும். உங்களை போன்ற நல்லாசிரியர்கள் வந்து இந்த காலத்துக்கு வந்து நிச்சயமாக மிக மிக தேவைப்படுறாங்க. வாழ்த்துக்கள் ஆசிரியர். மகிழ்ச்சி நீங்க எங்களோட நிகழ்ச்சியில கலந்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்ததாக என்னோட ஐயா குமரேசன் வாய்ப்பை ஐயா. தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி சார். நன்றி ஐயா. குமரேசன் ஐயா. வணக்கம். பேசுங்க ஐயா. அது இன்னைக்கு வந்து உலக அளவில் இனப்படுகொலைகள் இனப்படுகொலைகளுக்கு பலியானவர்களை நினைவு கூறும் நாள். அத்துடன் இனப்படுகொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்ப அதற்கான ஒழிப்பு நாள். இன்னொன்று அது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள். அதே ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கு ஊழல் ஒழிப்பு நாளாகவும் அறிவிச்சிருக்கு. இந்த ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் அப்படி ஒரே நாளில் 2 தினங்கள் ஐக்கிய நாடுகள் சபையாலேயே அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை பற்றிய விவாதம் உரையாடலாக இது மாறிட வேண்டியதில்லை. ஆனால் ரெண்டுக்கும் நம்ம
ஊழல் என்பதே கூட ஒரு விதமான எத்தனை எத்தனை உயிரிழப்புகளுக்கு இட்டு சென்றிருக்கலாம் தெரியுங்களா? அது கொலை தானே ஏதோ ஒரு வகையில். ஏன்னா ஆனால் இந்த இனப்படுகொலை, இந்த ஊழல், இதுக்கெல்லாம் எதிரான சிந்தனைகள் விதைக்கப்பட வேண்டிய இடம் பள்ளி. பள்ளி குழந்தைகள், அவருடைய மனங்கள் இந்த சிந்தனைகள் எந்த அளவுக்கு ஆழமாக ஊன்றப்படுகிறதோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் அவற்றை எதிர்த்து வாழும் கேடயமும் தூக்குகிறவர்களாக தலைமுறைகள் உருவாவார்கள் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஆசிரியர் கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்வோட நிகழ்வில் கலந்து கொண்டு நேரு அவர்களுடைய வினா கணைகளுக்கு அவங்க கடையை பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. நல்ல சிறப்பான பதில். அந்த கேள்விகளை வரவழைத்த, அந்த விடைகளை வரவழைத்த, அந்த சிந்தனைகளை நம்மோடு பகிர வைத்த, கேள்விகளை முன்வைத்த நேரு அவர்களுக்கும் வாழ்த்து தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கே கூட ஒரு கேள்வி, என்னை கூட கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னார். நான் கேட்கணும்னு தான் வச்சிருக்கிறேன். இத்தனை வேலைகளுக்கு மத்தியில் எப்படி இந்த புத்தகங்களை தேடுறீங்க, படிக்கிறீங்க, இந்த படைப்பாளர்கள் எப்படி அடையாளம் காணுறீங்க? வியப்பாக இருக்கிறது. நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி இவர்களெல்லாம் இந்த நூல்களை தேடி தேடி எப்படி படிக்கிறீர்கள் அப்படிங்கிற அனுபவம், அதுவே கூட எங்களுக்கு தனியாக நீங்கள் பேச வேண்டியிருக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். ஒன்று. அடுத்து நம்ம படைப்பாளிகிட்ட வருவோம். நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் இருப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி தருகிறது. அதில் முகநூலில் உங்கள் பெயர் போட்டு நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். அதில் ஒரு கவிதை, முழு கவிதை எனக்கு நினைவில்லை, ஆனால் ஒரு சில இது இங்கே நினைவு இருக்கு. அண்மையில் தான் நீங்கள் பதிவு பண்ணிக்க நினைக்கிறேன். அதாவது அந்த 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 மரம் வேரோடு பிடுங்கப்பட்ட போது அங்கே அதிலிருந்து பறந்து போனது பறவைகள் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடங்கும். அப்புறம் வரிசையா மொத்தத்தில் இந்த மண்ணே போயிடுச்சு நம்ம விட்டு அப்படிங்கிற மாதிரி அது முடியும். அது நினைவு இருக்கு எனக்கு. என்ன அத்தகைய ஒரு கவிதை. இப்படியான உங்களுடைய அந்த கவிதைகள்லாம் தொடர்ச்சியாக பார்க்குற போது எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. என்னன்னா, பொதுவாக அந்த அடுத்தடுத்து சில கவிதைகள் கூட பார்த்தேன் முகநூல்லையே. அதில் பூரா கூடிய மட்டும் இந்த காடு, இயற்கை, ஆறு, பறவைகள், இது போன்ற அதை சார்ந்த அந்த ஏதோ ஒரு விதமான இழப்பு அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டே இருக்கிற அழிப்பு, இதற்கு எதிரான ஒரு ஆதங்கத்தை நீங்கள் பதிவு செய்து வந்திருப்பதாக நான் பார்த்து ஒரு சிலதெல்லாம் நேரு போன்றவர்களுக்கு தான் நல்லா தெரியும். அவங்க புத்தகத்துக்குள்ளே இறங்கி படிச்சிருக்காங்கன்றதுனால வேறு விதமான படைப்புகள் இருக்கின்றன என்று அவர்களால் சொல்ல முடியும். இப்போ நான் உங்ககிட்ட அதற்கான நேரடி கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, அந்த ரசனையும் நம்மளால் பகிர்ந்து கொள்ளணும். ஒரு குழந்தைய பற்றி சொல்லியிருந்தீங்க, அடிச்சு ஐஸ்கிரீம் ஆக்கிடுவேன்னு. அது அந்த குழந்தை யார்? உங்க வீட்டு குழந்தையா? பேத்தி சார். நல்லா சொல்லியிருந்தீங்க. அது வெறும் மழலை மட்டுமல்ல, மழலைகள் நமக்கு கொடுக்குற புதிய சொல். என்னப்பா அடிச்சு துவைச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அடிச்சு ஐஸ்கிரீம். அது அந்த வாழ்க்கை, அந்த 4 வயசு அந்த அந்த வார்த்தை கோர்வையே எனக்கு 2-3 நாள் அந்த தாக்கம் குறையவே இல்லை. அடிச்சு ஐஸ்கிரீம் ஆக்கிடுவேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை. அதை ரசிச்சுட்டு விட்டுறலாம். என் குழந்தை இப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு விட்டுறலாம். அதை நீங்க பதிவு பண்ணீங்க பாருங்க. அது அந்த குழந்தைக்கு கொடுக்குற அங்கீகாரம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி குழந்தைகளிடமிருந்து வார்த்தைகளையும் கற்றுக்கொள்ளலாம், பண்புகளையும் கற்றுக்கொள்ளலான்ற நீங்க நினைச்சீங்களோ இல்லையோ, நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் அப்படியான ஒரு செய்தி அதில் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல இப்போ நான் நேர கேள்விக்கு வந்துடுறேன். நான் சொன்னேன், அந்த காடு, ஆறு, காற்று, இந்த போன்ற அதற்கு எதிரான தாக்குதல்கள், இது விட்டுறாதீங்க. இப்போ ஒரு ஆறு ஓடுவது, அதை உயர திறந்ததை பார்த்து அது ஒரு மூதாதை கிடக்கிறாள், ஒரு தாய் கிடைக்கிறாள், எத்தனாவது தலைமுறை தாயின்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பீங்க. இந்த இழப்பு உணர்வுகள் அல்லது ஒரு ஆதங்க உணர்வுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த திட்டமிட்ட இந்த அழிப்புகளுக்கு திட்டமிட்ட முறையில் ஏன்னா இந்த அழிப்புகளுக்கு பின்னால் வணிகம் இருக்கிறது, இந்த அழிப்புகளுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அதன் மீதான ஒரு கோபம், ஒரு நியாய சீற்றம், இந்த நான் பார்த்த அளவில் தெரியல. அப்படி உங்களுடைய கவிதைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா
நீங்கள் சொன்னாலும் சரி, நேரு அவர்கள் சொன்னாலும் சரி, இது ஒரு கேள்வி. குறிச்சிக்குங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறத விட மொத்தமாக கேட்டுட்டா நீங்கள் விடையளிப்பதற்கு பதிலாக, ஏன்னா ஆசிரியர் தானே நீங்கள், அதனால் குறித்து வச்சுட்டு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ எங்களெல்லாம் மாணவர்களாக நினச்சிக்கோங்க. அடுத்து அதனால் அந்த இது சொன்னீங்க, அந்த வகுப்பறையில் தெரிந்த இப்போ ஜாதி பாரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிற போது வகுப்பறையில் பேசுகிறோம். ஆனால் அந்த வகுப்பறையிலேருந்து 1 மணி நேரத்தில் பேசுகிற விஷயத்த அவங்க சமூகத்தில் செயல்படுத்தி பார்ப்பதற்கு அங்கே ஒரு வெளி இல்லை, ஒரு இடம் இல்லைன்னு சொன்னீங்க. மிக சோகமான ஒரு உண்மை இல்லையா? என்னங்க, எந்த சமூகத்திலேருந்து வந்தாரோ திரும்ப அந்த சமூகத்தை தானே விடுறோம். இந்த ஜாதி சூழ்ந்த, மதம் சூழ்ந்த, மடமைகள் சூழ்ந்த, அடக்குமுறைகளும் அடிமைத்தனம் சூழ்ந்த இதே சமூகத்துல தான் வந்தாங்க. திரும்ப அங்கே போய் ஒப்படைச்சிடுறோம், படித்து அனுப்புகிறோம், அவ்வளோதான். எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக அனுப்புகிறோங்கிற நிலைமை இருக்குது. இதில் 2வது கேள்வி சார்ந்து, இப்படி பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பாடக்குறிப்புகளை தாண்டி, சப்ஜெக்டுகளை தாண்டி மாணவர்களோடு உரையாடுவதற்கான களத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடிகிறதா இன்றைக்கு இருக்கிற பாடத்திட்ட முறையில்? ஏன்னா அது சுதந்திரம், அதுக்கு ஒரு துணிவு கூட. ஏன்னா எதுக்கு பாடத்தில் இருக்கிறத மட்டும் நடத்திட்டு போயிட்டு இருப்போம், மார்க்குகளை வாங்க வச்சுக்கிட்டு இருப்போம், எதுக்கு தேவையில்லாத விமர்சனம்? ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க இருக்குது, எதுக்கு இதெல்லாம் இங்கே இருந்து பேசுகிறாங்க? அப்படியான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கிறீர்களா, பயன்படுத்துகிறீர்களா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இன்னொரு கேள்வி, நேரு அவர்கள் பேசுகிற போது பெற்றோர்கள் பற்றிய அணுகுமுறைகள் அவங்க நிறையா கேட்டாங்க, நீங்களும் பதில் சொன்னீங்க. நான் பார்த்துருக்குறேன், குழந்தைகளை கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்குற போதே அல்லது ஏதாவது விசாரணைக்குன்னு வரும்போதே அடித்து பின்னி எடுத்துருங்க, முதுத்தோலை பிச்சிருங்க, அப்போ தான் நல்லா வருவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்குது. இன்றைய தலைமுறைகளையும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்களா? ஏன்னா நாங்கள் வந்து பள்ளியிலேருந்து வெளியே வந்துட்டோங்கிறனால, நீங்கள் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு தான் தெரியும், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறார்களா தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அவர்கள் எந்த தலைமுறைக்காரர்கள் அப்படிங்கிற கேள்வியோடு அதை வைக்கிறேன். அடுத்து இறுதியான கேள்வி, உங்களுடைய படைப்புகள் இவ்வளோ ரசனைக்குரியதாகவும் சிந்திக்க வைப்பதாக இருக்கிறது. உங்களுடைய மாணவர்களின் படைப்பு திறன், அதில் ஒரு கவிஞர் இருப்பார்ல, அதில் ஒரு கதாசிரியர் இருப்பார்ல, ஆனால் அதில் ஒரு நாடக ஆசிரியர், ஒரு நடன கலைஞர், இப்படி எத்தனையோ பேர் இருப்பாங்க படைப்பு சார்ந்து. அதை கண்டுபிடிப்பதற்கும் அதை விகசிக்க செய்வதற்கும் முயற்சிகள், அதுக்கெல்லாம் ஒன்றும் இப்போ தடை வரப்போகிறதில்லை. அப்படியான முயற்சிகள் தான் நடக்கிறதா? ஏன்னா என்னோட வகுப்பறையில் நான் கதை சொல்லுகிற போது மற்ற மாணவர்கள் கதை விட்றான் சார், ரொம்ப ரீல் விட்றான் சார் அப்படிம்பாங்க. எங்கள் ஆசிரியர் தட்டி கொடுப்பார், நல்லா விட்றா அப்படிம்பார். அப்படி ரீல் விட்டதுனால தான் இன்னைக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா எல்லாம் நான் காணாமல் போயிருப்பேன். அப்படியான ஊக்குவிப்புகளை வகுப்பறையில் செய்வதற்கான சூழல் அமைகிறதா? அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இந்த கேள்விகள் தான் நான் உங்கள்கிட்ட வச்சிருக்கிறேன். நன்றி. அறச்சீற்றம் ஆதங்க தான் சார் பட முடியுது. உண்மையை நேரடியா உண்மையை சொல்லணும்னா அதுதான் ஆதங்க. அந்த முதல் வினாவுக்கு இவ்வளோ எல்லாத்துக்கும் ஆதங்கப்படுறீங்களே, அதற்கான அறச்சீற்றம் உங்களால பட முடியுதா அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது பதிவு பண்றீங்களான்னா ஆதங்கம் தான் பட முடியுது. பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அது என்னுடைய பணிக்காலத்துக்கு பிறகு அதை வந்து பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா சூழல் அது மாதிரி இந்த முன்னாடி குழந்தைகளை பத்தி பேசுனது போல கூட எப்பொழுது பேசுறதுக்கான எனக்கு வந்து அந்த இது இல்லை. நம்ம எல்லாம் ஒரு பெரிய பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் பிக் பாஸ் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிவி ஷோஸ்ல எல்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் பாஸ் வீட்டுல தான் டெய்லி இருந்துட்டு இருக்கோம். அந்த இதனால அதை வந்து கொஞ்சம் அது மாதிரி கவிதைகள்ல வெளிப்படுத்தல. ஆனா என்ன பர்சனலா அது சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்ச பிறகு நான் அந்த இது பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அடுத்தது வந்து இந்த சாதி மதம் குறித்து பேசுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல வாய்ப்பு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது வந்து பொறுத்து, ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா எங்க தலைமை ஆசிரியரையும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும். அவங்களே கூட வந்து சொல்லுவாங்க. இதுல இறைவணக்க கூட்டங்கள்ல எங்க தலைமை ஆசிரியர் சொல்லுவாங்க,
இங்க தலைமை ஆசிரியர் இங்க வந்து பதிவு பண்ணுறதுக்கு நான் நினைக்கிறேன். என்னுடைய முதல் தொகுப்பை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். நான் என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு அந்த முகவரி மற்றும் முகல்ல இருந்து மாணவர்களுக்கு அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னாங்க. மாணவர்களுக்கு அதை வந்து நீங்க வந்து அதை வந்து அவசியம் டீச்சர் வந்து அவங்க வந்து அதை எதை வச்சு சொன்னாங்கன்னா, காதல் அப்படின்னு ஒண்ணு இல்லாம வந்து ஒரு கவிதை தொகுப்பு ஒருத்தவங்க நம்ம ஆசிரியர் நம்ம வெளியிட்டு இருக்காங்க, அது அவசியமா நீங்க எல்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் எல்லா புக்கு எப்போதுமே வந்தோடனே நான் லைப்ரரிக்கு 5 புக்கு நான் கொடுத்துருவேன் எல்லா கீழே இருந்து. எல்லா குழந்தைகளும் அதை வாசிச்சுட்டு உங்களுக்கு நான் நம்ம பிரேயர்ல சொன்னேன், நான் வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ வாசிங்க, அது அதோட பின்னாளில் வந்து அது உங்களுக்கு நிச்சயமா புரியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க அது வந்து எங்க தலைமை ஆசிரியர் நம்ம குழந்தைகளுக்கு அதை வாசிக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணினாங்க. அது போல அவங்க வந்து பிரேயர்லயே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அந்த சமூக சிக்கல்களை வந்து சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அந்த சிக்கலை பொறுத்தவரை என்னுடைய வகுப்பறையிலேயே 5 நிமிடமோ 10 நிமிடமோ எடுத்துக்கிட்டு நான் நிச்சயமா அந்த மாணவர்களுக்கு இதனாலான தாக்கம், சாதி மதத்தினாலான தாக்கம், அது யார், அதனால யார் பயனடைகிறார்கள், அது பயனடைபவர்கள் யார் அப்படிங்கறது எல்லாமே வரைக்கும் நான் பேசுறேன். நான் வகுப்பறையில பேசுறேன். அது சார் சொன்னீங்க கவிதை எல்லாம் எழுதுறாங்களான்னா எழுதுறாங்க. இன்ஸ்டாகிராம் அதே முகநூல் இதெல்லாம் பார்த்து சரி ஏதோ எழுதியிருக்காங்க, ஐயோ நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட நாம வந்து ஆசிரியர் மாணவர்கள் எழுதியிருக்கா போல இருக்கு அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்க வந்து சொல்லுவா, நல்லா எழுதிருக்கே, இது ஏது அப்படின்னு சொல்ல, அவ இன்ஸ்டாவை பார்த்து எழுதினா மேம் அப்படின்னு சொல்லுவா, இன்ஸ்டாவை பார்த்து எழுதிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற குழந்தைகள். அவங்களுக்கு வந்து ஒரு அது என்ன ஒரு நிமிடம் அந்த சொன்ன வார்த்தையை நம்ம ஒரு 4 வார்த்தை அதை திரும்ப வந்து எழுதுறதுக்கான ஒரு இது இல்லை. குழந்தைகளோட அந்த அட்டென்ஷன் கவனமே வந்து கவனச்சிதறல் அதிகமா இருக்கு அவங்களுக்கு. அவங்க நிறைய ஒர்க் பண்றாங்க, பட் அதை வந்து சேமிச்சு வைக்க மாட்டேங்கிறாங்க. சேமிச்சுன்னா நம்ம இப்போ இங்க எந்த காலம் நம்ம வந்து உங்களால வந்து 6ஆவதுல படிச்சப்போ என்ன இருந்தாங்க, 7ஆவதுல படிச்சப்போ ஆசிரியர்கள் எல்லாரையும் நீங்க நினைவு வச்சிருக்கீங்க. ஆனா இவங்களை கேட்கும் பொழுது நீங்க வந்து குவார்டர்லியில என்ன மார்க் வாங்கினேன்னு கேட்டா அதை திரும்ப சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாதுன்னு இல்லையா, இல்ல மறந்துட்டேனே சொல்லுவாங்க. அப்ப கவனச்சிறதல் அதிகமா இருக்கும் பொழுது நீங்க சொல்லும் மாதிரி மீத்திறன் மிக்கவர்களுடைய அந்த மாணவர்களை நிச்சயமா கண்டுபிடிச்சு நாங்க ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கு வந்து நிறைய போட்டிகள் வருது, அந்த போட்டிகளுக்கு எல்லாம் நாங்க அனுப்பிச்சு அவங்கள பரிசு பெறலாம் செய்யறோம். அது ஊக்குவித்தல் இல்லாமலாம் எதுவும் இல்லை, நல்லா நடக்குறோம் சார். அந்த தோலை உரிக்கணும்னு சொன்னாங்களே அந்த மாதிரி பெற்றோர்கள் இப்ப இருக்கிறாங்களா, கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு வாங்கல்ல. அந்த கேள்வி நான் அது மட்டும் தோல் பிடிக்கிறது நிச்சயமா நானும் சொல்ல வந்தேன். நீங்க நினைக்கிற பெற்றோர்லாம் யாருமே இல்ல அங்க. இப்ப வந்து நேத்து இப்ப அந்த திறன் அப்படின்னு ஒண்ணு அந்த பக்கத்துல எங்க பல்லவராயன்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க அந்த இது நரிக்குறவர்கள் இது வந்து இருக்கு. அங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து 11th சேர்ந்தாங்க, இப்ப 12th எழுதணும். நாங்களும் தினம் கால் பண்ணிட்டு இருக்கோம், தினம் போயிட்டோம், கலெக்டருக்கு சொல்லியாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லி போயிட்டு வந்துட்டோம், அவங்க வரவே இல்லை. அங்க வந்து ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் இருக்கு. அந்த ரெசிடென்சியல் ஸ்கூல்ல வந்து நேற்று வந்து திறன் ஆய்வுக்காக ஆசிரியர் போயிருக்காங்க, அந்த அலுவலர்கள் போயிருக்காங்க. போன பொழுது அங்க என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து அடுத்த முறை நீங்க வாசிக்கலன்னா, இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க வாசிக்கல, இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கலன்னா உங்க ஆசிரியரை தான் நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மாணவிகள் சொன்னீங்க, திட்டினா திட்டிட்டு போங்க, எங்களுக்கு என்ன. அதுதான் அந்த மாணவி இந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மனநிலை தான் பெற்றோர்கிட்டையும். நான் இப்ப ஏதாவது நம்ம வந்து பொதுவாதான் எல்லா விஷயமுமே சொல்லுவோம். யாரோ ஒரு பொண்ணு தனியா இருக்கா, தனியா ஏதாவது செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் சொல்றது இல்ல. பொதுவா கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லும் பொழுது நீங்க என் பொண்ணை வந்து நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க எப்படி நீங்க வந்து அந்த வார்த்தையை நீங்க வந்து தனியா கூப்பிட்டு சொல்லுங்க, தனியா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சு சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே ஒழிய, முன்ன மாதிரி வந்து கண்ணை வச்சுட்டு மற்றதான் தோலை உரிச்சு எடுங்கன்னு சொல்ற பெற்றோர்கள்லாம் இப்ப இல்லை சார். நல்லது, நல்ல சிறப்பான பதில்கள். இதெல்லாம் கூட நம்பிக்கை அளிக்கிறது. அதே போல உங்கள் மீதான ஒரு நம்பிக்கைங்கிறது, நீங்க 2 ஆசிரியர்களை குறிப்பிட்டீங்க. அது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களை அடையாளப்படுத்துது. ஒன்று, உங்களுடைய நூலுக்கு நீங்கள் யாரிடம் அணிந்துரை வாங்கினீங்களோ அவர் மாடசாமி, என்னுடைய நல்ல நண்பர். அவர் நண்பர்னு சொல்றத விட எங்களுக்கெல்லாம் வழிகாட்டு. நான் ஆமா, பாடங்கள் சார்ந்து அல்லது இந்த கல்வி முறை சார்ந்து நான் எழுத வேண்டிய நேரம் வரும்போது நான் அவரை தொடர்பு கொண்டு சந்தேகங்கள்லாம் கேட்பேன், அவர் விளக்கங்கள் கொடுப்பார். அதை நான் என்னுடைய கட்டுரைகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்கேன். அவரை நீங்கள் மேற்கோள் காட்டினீர்கள். அடுத்து கலகல வகுப்பறை சிவாவை குறிப்பிட்டீர்கள். இந்த 2மே போதும் உங்களை ராஜலட்சுமி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க இந்த உரையாடல்ல நேரு அவருடைய கேள்விக்கு சொல்லிட்டே வரும்போது ஒரு இடத்துல சொன்னீங்க,
என்னன்னா அவருக்கு சொன்னீங்களா அல்லது குமரன் கேட்ட கேள்விக்கு சொல்லும்போது சொன்னீங்களான்னு தெரியல. அதாவது இந்த நிறைய இந்த பாடங்கள் அதுக்கு அப்படிப்பட்ட பாடங்கள் அதற்கான பாடத்திட்டங்கள் அப்படி கொண்டு வரணும். அப்போதான் குழந்தைகளை அதுக்கேற்ற மாதிரி செய்ய முடியும்னு ஒரு கருத்து. இந்த சரியான சொற்களை எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நான் சொல்லலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இந்த கருத்து ஒட்டிய சில சொற்களை நீங்கள் சொன்னீங்க. அதில் எனக்கு என்ன நம்பிக்கை அளிக்கிற ஒரு சூழலாக அவர் கூட கேட்டார், இன்றைய அரசு செய்து வருகிற நடவடிக்கைகள் பற்றிலாம் சொன்னாங்க. அதை சார்ந்து ஒன்று தான் இப்போ புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு பாடத்திட்ட குழு. அதுலேயும் மாடசாமி இருக்கிறார். வேற சில மூத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இப்போ பொதுமக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான பாடங்கள் கொண்டு வரணும் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஆனால் ரொம்ப கராராக மாநில அரசினுடைய கல்விக் கொள்கைக்கு உட்பட்டு தான் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த பாடத்திட்ட குழு என்ன கொடுக்க போகிறது, நம்ம புதிய தலைமுறைகளுக்கு, இந்த பூத்து வரும் தலைமுறைகளுக்கு என்ன கிடைக்க போகிறதுங்கிற எதிர்பார்ப்போட இதை பகிர்ந்து கொண்டவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சு. மிக்க மகிழ்ச்சி சார். தங்களை சந்திச்சல மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றிங்க ஐயா, குமரேசன் ஐயா. அண்ணா முடிச்சிடலாம் அண்ணா. வாங்க, மங்கை மேடம் வந்திருக்காங்க. கலை வாங்க. முடிச்சிடலாம். மாலை வணக்கம் சார். கண்டினியூ பண்ணிட்டுங்களா? பண்ணுங்க மேடம், நீங்க பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கள் படைப்போம் இன்றைய 233வது படைப்பு சந்திப்பை நிறைவு செய்யும் இந்த தருணத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலில் இன்றைய நிகழ்வின் நெறியாளராக இருந்து நிகழ்ச்சியை சீரிய முறையில் வழிநடத்திய முனைவர் வ. நேரு அவர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த நன்றிகள். அவரது அனுபவம், பேச்சின் தெளிவு, உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தும் நடை, இவை அனைத்தும் இன்றைய நிகழ்வின் தரத்தை மேலும் உயர்த்தியது. அவரின் வழிகாட்டுதல் ஒவ்வொரு வாரமும் எங்கள் பயணத்தை சரியான திசையிலேயே இட்டுச் செல்கிறது. அடுத்து இன்றைய படைப்பின் ஒளியாக இருந்து படைப்பாளர் ராஜலட்சுமி அவர்களுக்கு தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவரது படைப்புகளில் வெளிப்பட்ட உணர்வின் சுமை, எழுத்தின் மென்மை, சிந்தனையின் ஆழம், இவை அனைத்தும் எங்களை ஒவ்வொருவரையும் நிகழச் செய்தவை. வாழ்க்கையை பார்க்கும் அவரின் தனித்துவமான பார்வை இன்று அந்த படைப்பு பயணத்தை ஒரு சிறப்பான அனுபவமாக மாற்றியது. மேலும் இந்த நிகழ்வை சீரிய வடிவில் ஒருங்கிணைத்து எப்போதும் போல அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட டாக்டர் கோ. ஒளிவண்ணன், வினிதா மோகன், லோ குமரன், கலையரசி பாலா அவர்களுக்கும் எங்கள் இதயம் தாழ்ந்த நன்றி. நன்றி மேடம். கலை என்ன பேசணுமா? இந்த நிகழ்ச்சியை கவனமாக கேட்டு கருத்துக்களை பகிர்ந்து இந்த நிகழ்ச்சியை உயிர் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களின் பங்களிப்பை வாருங்கள் படைப்போம் என்ற குடும்பத்தை ஒரு சாதாரண மேடையிலிருந்து ஒரு படைப்பு சமூகமாக மாற்றியுள்ளது. நெறியாளர், படைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர், உறுப்பினர்கள், உங்களின் ஒட்டுமொத்த பங்களிப்பால் தான் இன்றைய நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமாக முடிந்துள்ளது. எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நம் படைப்புகள் மலரட்டும்.